कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुग्धे क्षणं भक्तानां हृदयङ्गमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाणि अव्याजस्मितलेशसुन्दरमुखे आकर्षयन्तं स्वगान् ह्यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम्। मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे य इदं कृपया कस्मै जातचक्षे मुमुक्षवे योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममो मुचते नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम्। கண்ணனுடைய லீலைகள் அநேகம். அந்த கண்ணன் பிருந்தாவனத்தில் பண்ண லீலைகளில் தான் எல்லா மகான்களும் மோகிக்கிறார்கள். பார்த்தசாரதி, துவாரகாதீஷன், மதுராதிபன் என்று அநேக திருநாமங்கள் இருந்தாலும் ஜெய் போல் பிருந்தாவன விஹாரி ஜெய் அப்படின்னு பிருந்தாவன விஹாரின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். பார்த்தசாரதியும் அதே கண்ணன் தானே, மதுராதிபனும் அந்த கண்ணன் தானே, துவாரகாதீஷனும் அந்த கண்ணன் தானே, பாண்டவதூதனும் அந்த கண்ணன் தானே என்று சொன்னால் இந்த 10 வருஷம் அந்த கண்ணன் பண்ண லீலைகள் இருக்கேன். எல்லா மகான்களுக்கும் அதில் தான் மோகம். தியாகராஜ சுவாமிகள் உள்பட கிருஷ்ணனுடைய லீலைகளில் மோகிக்கிறார். சிறந்த ராமபக்தர். ஆனால் கண்ணன் பிருந்தாவனத்தில் செய்த நௌகா லீலைக்கு கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்கார். ராமபக்தர் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம் தானே. ஆனால் முதல்ல ராமருக்கே பெருமை என்ன சொல்கிறார்? சுகனுதாய தீனபந்தவே நமோ நமோ என்று தான் பாடுறார். குழந்தையில பாடின பாட்டு. வால்மீகி நுதாயன் தானே பாடணும். வால்மீகி தான் ராமாயணத்தை சொன்னது முதல்ல. அப்புறம் தான் சுகர் சொல்கிறார். சுகர் சொன்ன ராமாயணம் ரொம்ப சுருக்கம், 2 அத்தியாயம்தான். பாகவதத்தை 2 அத்தியாயத்தை ராமாயணம் பூரா சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டார். சுகருக்கு முக்கிய லட்சியம் கிருஷ்ண சரித்திரத்தை தான் சொல்லணும்னு. சுகனுதாய அப்படின்னு ராமரை பாடுவாராகில். வால்மீகி ராமருக்கு ஒன்றும் அவ்வளவு பாலலீலையெல்லாம் சொல்லலையா. 4-5 ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார்.
எந்த சர்க்கத்தில் ராம ஜனனத்தை வர்ணிக்கிறாரோ அதே சர்க்கத்திலே ராமர் வளர்ந்தார், ராமருக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு விட்டார். பாலலீலைனா ராமர் பண்ணலையான்னு கேட்டா, பண்ணாமல் இருப்பேன் நான் குழந்தை, ராமர் பண்ணியிருப்பார். பண்ண பாலலீலையைத்தானே தியாகராஜ சுவாமிகள் அவ்வளவு கீர்த்தனம் பாடுறார் ராமருக்கு. இருந்தாலும் வால்மீகி சொல்லலேன்னு ஒரு வருத்தம். அதனால் எல்லா பக்தாலுமே பத்ராஜல ராமதாஸாக இருக்கட்டும், தியாகராஜ சுவாமிகளாக இருக்கட்டும், ராம பக்தாலாம் என்ன பண்ணுவா, குசேலனை காப்பாற்றினே, குசேலனுக்கு கிருபை பண்ண ராமா உனக்கு நமஸ்காரம்பா, நவநீத சௌரியம் பண்ண ராமா நமஸ்காரம்பா. அவர் எங்கே அதெல்லாம் செஞ்சார்? பின்ன அவளுக்கு என்ன ஆசைனா, கிருஷ்ணன் பண்ண லீலையெல்லாம் ராமருக்கு சொல்லி பார்க்கணும்னு ஆசை. ராமருக்கு சொல்லவா யாரும் இல்லாததுனால, வால்மீகி சொல்லாததுனால, ராமாயணத்தில் ராம பாலலீலைங்கிறது முக்கியம் இல்லாததுனாலையும் தவிழ்ந்த ராமன் எப்படி இருந்திருப்பானோ, கௌசல்யா மடியில் படுத்துக்கொண்டு பால் குடிக்கிற ராமன் எப்படி இருந்திருப்பானோ, விஷமம் பண்ணுற ராமன் எப்படி இருந்திருப்பானோ, அப்பாத்துலேயும் வெண்ணெய் பால் தயிரெல்லாம் இருந்திருக்குமே, அதெல்லாம் எடுத்துருப்பானோ, கொட்டியிருப்பானோ, என்ன பண்ணியிருப்பானோ தெரியல இவாளை. அதனால் கிருஷ்ணலீலையெல்லாம் ராமர் பண்ணதாகவே இவ பாடிட்டு. ஏன்னா கிருஷ்ணலீலை யாருக்கு தான் மனசை ரமிக்க செய்யாது. பிரம்மஜானிகளும் கிருஷ்ணலீலை ரமிக்கிறாங்கிறது கிருஷ்ணலீலையினுடைய ஒரு பிரபாவம், ஒரு பெருமை. உபாசதாமாத்மவிதः புராணாः பரம் புமாம்சம் நிஹிதம் குஹாயாம் வயம் யசோதா சிசுபாலலீலா கதா சுதா சிந்துஷு லீலயாமஹா. கிருஷ்ண பக்தாளுக்கு கிருஷ்ணலீலையை அனுபவிக்கிறதுக்கு மிகவும் ஆஸ்வாதமான கிரந்தம் கிருஷ்ண கர்ணாமிருதம்ங்கிற கிரந்தம். 300-400 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த கிரந்தத்தில். 3 உல்லாசமாக பிரித்து ஒவ்வொரு உல்லாசத்தையும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை அமைச்சு கிருஷ்ணலீலையவே வர்ணித்து கொட்டியிருக்கார். கிருஷ்ணனுடைய சௌந்தரியம், கிருஷ்ணனுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கிறார். அது மட்டும்தான் முக்கிய லட்சியம் அவருக்கு. லீலாசுகர் அப்படின்னு அந்த கிரந்த கர்த்தாக்கு பெயர். கண்ணு தெரியாது அவருக்கு. ஏன்னா கண்ணனை பார்க்காத கண்ணு லோகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சாராம். கண்ணு தெரியாது அவருக்கு. கண்ணு தெரியாத போனாலும் குருவாயூரப்படி தெரிஞ்சுட்டுருவார். கண்ணனை தெரியும் அவருக்கு. இந்த பாரத தேசம் பூரா அவர் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். நம்ம க்ஷேத்திரத்துக்கும் வந்திருக்கிறார். குருவாயூரப்படியும் தரிசனம் பண்ணியிருக்கிறார். பிருந்தாவனத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுவார். பிருந்தாவனத்தில் அப்படி போகும்பொழுது அவருக்கு கண்ணு தெரியாதனால கையில் ஒரு நுகத்தடி தான் வச்சுன்னு இருப்பார். அதை வச்சு தட்டி தட்டி தான் நடப்பார். ஒரு பெரிய குழி வரவே ஒரு பிள்ளையாண்டான் அங்கேருந்து வந்து, தாத்தா தாத்தா எங்கே போகிறேன்? நான் பிருந்தாவனத்துக்கு போகிறேன்டா கண்ணா. இந்த வழியாக என்னத்துக்கு போகிறேன்? எனக்கு எந்த வழியும் ஒன்று தானேடா. காடு வழியாக இருந்தானே, நாடு வழியாக இருந்தானே, எனக்கு எல்லாம் இருட்டு தான். நான் வேணா உங்களை அழைச்சின்னு போட்டுமா? நீ யாருடா கண்ணா? நீ யார்? நானா? என் பேர் கோபாலன்னு பேர். நீ எந்த ஊர்? நான் இந்த ஊர் தான், பிருந்தாவனம் தான். நீ என்ன பண்ணுற? நீ எதுக்கு இங்கே வந்த இந்த நேரத்தில்? நான் மாடு கன்றுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வந்தேன். என்னடா அது? இது கிருஷ்ணன் தானோ? ஏன்னா பிருந்தாவனத்தில் கோபாலன் கிருஷ்ணனுங்கிற திருநாமம் ரொம்ப பிரசித்தம். கிருஷ்ணன் இருக்கிற காலத்துலேயும் பிரசித்தம், கிருஷ்ணனுக்கு அப்புறம் காலத்துலேயும் பிரசித்தம், எந்த காலத்துலேயும் அது பிரசித்தம். அதனால் கோபாலன் அப்படின்னு சொன்னால் இது பகவானோ அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை. இருந்தாலும் நம்பாமலையும் இருக்க முடியல. என்னை எப்படி நீ அழைச்சின்னு போவ? நான் அழைச்சின்னு போகிறேன் தாத்தா, நீங்கள் வாங்கோ. நீங்கள் நுகத்தடியோட அந்த நுனியை பிடிச்சிக்கோங்க, நான் இந்த நுனியை பிடிச்சிக்கிறேன், நம்ம சேர்ந்து போகலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அழைச்சின்னு போகிறார். இப்படி அழைச்சின்னு போகும்போது இவருக்கு இது கண்ணனோன்னு ஆசை. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டால் சொல்ல மாட்டான். அதனால் என்ன பண்ணுறார், இப்படி நுகத்தடியை பிடிக்கும்பொழுது மெதுவாக அந்த தடியை பிடிச்சி கிட்டக வரார். கிட்டக வந்து அவன் கையை பிடிச்சோன்னு பார்க்குறார். குருவாயூரப்பனை தொட்டா தெரியாதா? குருவாயூரப்பனை ஸ்பரிஷ சுகம் கண்டவாளுக்கு வேறு எந்த சுகமும் லோகத்தை பெருசுன்னு தோணாது. கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு இப்படி தொட்டு விடணும் கிட்ட போகும்பொழுது விரலை பிடிச்சி விடலான்னு போகிறார். பட்டுன்னு விட்டா ஓடினான். ஜல் 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 ஜல். எங்கே ஓடுற? என்ன அவ்வளோ சுலபமாக நீ பிடிச்சுடலான்னு நினைக்கிறியா? உன் சாமர்த்தியத்துக்கு நான் கிடப்பேனா அப்படின்னு ஓடினானா.
இவர் ஒன்றும் சாமானியப்பட்டவர் இல்லை. அவர் சொல்கிறார், ஹஸ்தம் உத்க்ஷிப்தயா தோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத் எதி நிர்யாஹி பௌருஷம் கணயாமிதி. என் கையை உதறிவிட்டு ஓடுறைய, நீ பெரிய பலசாலி நினச்சுட்டு இருக்கியோ கிருஷ்ணா? நீ உண்மையான பலசாலியாக இருந்தா, நீ உண்மையான ஈஸ்வரனாக இருந்தா, உன்னால் முடிஞ்சா என் நெஞ்சை விட்டு போபாம் அப்படின்னாலும் கிருஷ்ணன்ட்ட சவால் விடுற அளவுக்கு அவருக்கு பாருங்க பக்தி. பக்தியில் அப்படி ஒரு திருடனிஷ்டம் உண்டா? அப்படி யாரால் சொல்ல முடியும்? என் ஹிருதயத்தை முடிஞ்சா நீ கிளம்புன ஹிருதயாத்து எது நிர்யாஹி பௌருஷம் கணயாமிதே என்று சொல்கிறார். வேறுபட்ட கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனாலே முடியாதே. யோகேஸ்வராந்தர் ஹிருதி கல்பிதாசனஹானு என்று யோகேஸ்வரனுக்குலாம் ஹிருதயத்தில் பகவான் ஆசைப்பட்டு அவளுடைய ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவன் பகவான். அவளை விட்டு கிளம்புவிடும். அவர் சொல்கிறார், உபாசதாம் ஆத்மவிதః புராணாஹ. எல்லாருக்கும் சர்வாந்தர்யாமியாக கண்ணன் இருக்கானுங்கிறது சாஸ்திரம். அவன்தான் ஆத்மஸ்வரூபங்கிறது சாஸ்திரம். உபனிஷத்து அவனை தான் சொல்கிறது. பாஷ்யம் எழுதுகிற ஆச்சாரியாலும் அந்தர்யாமி யாருன்னு கேட்டால் நாராயணன் அப்படின்னு ஆச்சாரியார் எழுதுகிறார். நாராயணன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிறவன்னு அந்த அர்த்தம் தான் நாராயண சப்தத்துக்கு பொருள் என்று சொன்னால் அதுனா அந்தர்யாமிக்கு தான் அர்த்தம். அந்தர்யாமினா என்ன அர்த்தம்? உள்ளே இருந்து கொண்டு எல்லாரையும் அந்தந்த காரியங்களை செய்ய வைக்கின்றவன் அப்படின்னு தானே அர்த்தம். நாராயண சப்தத்துக்கும் அதே அர்த்தமாக சொல்கிறது. அப்போ அந்தர்யாமி யாருங்கிற கேள்வி வரும்பொழுது நாராயணன் நாராயணன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நாராயணன்னு சொன்னால் அது கண்ணன் தான். கண்ணனை தவிர வேறு யாரு நாராயணன்? வேறு எந்த தெய்வத்துக்கும் இந்த பேர் கிடையாது. நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரா நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரஹ நாராயண பரோ தியானன் நாராயண பரஹ. எல்லாம் நாராயணன். யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹான்னு உபனிஷத் சொல். உள்ளும் வெளியும் நாராயணன் தான் இருக்கிறான். நாராயணனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு உபனிஷத் தெல்ல தெளிவாக சொல்கிறதே. இந்த நாராயணனை பெருமாள்னு சொல்லாமல் நீ என்னன்னு சொல்லுவேன்? நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுவா சொர்க்கவாசல் திறக்கிற வரியந்தம். குருவாயூரப்பன் சந்நிதியில் எல்லாரும் நாராயணா நாராயணாம்பா. உள்ளே போகும் பொழுது நாராயணா திருநாமமே மறந்து போய் கிருஷ்ணா என்ற குருவாயூரப்பா கோவிந்தான்னு ஆயிடும். ஸ்வரூபமே மறந்து போயிடும் பக்தாளுக்கு. ஸ்வரூபத்திலேயே ரமிக்கக்கூடியவா ரமிக்கன்னா ரமிச்சுட்டு போட்டுமே. உபாசதாம் ஆத்மவிதா. ஆத்மவிதான்னா தான் யாருன்னு தெரிஞ்சுட்டு இருக்கவா, தான் எத்தகைய ஸ்வரூபம் உடையவன், நான் பகவானுடையவே அம்சம் அப்படிங்கிற பிரம்மஜானம் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆத்மவிதா. அவர் என்ன பண்ணுவா? ஆத்மவிதா புராணாஹா. ரொம்ப பெரியவாவா. அவர்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானை சாட்சாத்கரிக்க சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்கள் சாட்சாத்கரிக்கட்டுமே. நம்ம கண்ணால் பார்க்குறத குருவாயூரப்பன் பெருமாள் இல்லைன்னு சொல்லுவாள? பார்க்குறதா பார்க்கட்டுமே. உபாசதாம் ஆத்மவிதః புராணாஹ. அந்த பெருமாள் எங்கே இருக்கிறார்? பரம் புமாம்சம் நிஹிதம் குஹாயாம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு உபனிஷத் அதை அப்படியே எடுக்கிறார். பரம் புமாம்சம் பரமபுருஷன் அர்த்தம். பரமபுருஷன் அந்த பகவான் தானே. புருஷ சூக்தத்தில் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகின்றவன் அந்த பகவான் தானே. புருஷன்னு சொன்னாலே கண்ணன் தானா. மற்றவ எல்லாரும் புருஷானால வேட்டி கட்டிக்கிறவாள் புருஷன் எடுத்துக்காதீங்க. பகவான் சொல்கிறான், யஸ்மாக்ஷரம் அதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ ததோஸ்மி லோகே வேதேச்ச பிரசிதா புருஷோத்தமஹ என்று சொல்கிறான். புருஷன்னு சொன்னாலே அந்த பகவான் தான். பரம் புமாம்சம் நிகிதம் குஹாயாம். குஹாயாம் என்று சொன்னால் ஹிருதயாகாசம். நம்ம ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு அவகாசம் இருக்கான், ஒரு ஸ்பேஸ் இருக்கான். அதுக்குள்ளே தான் அந்த அந்தர்யாமி இருக்கார். அந்தர்யாமி இருக்காருன்னா அப்புறம் ஹார்ட் சர்ஜனுக்கெல்லாம் அந்தர்யாமி சாட்சாத்காரம் ஆனுவேன். ஹார்ட்டையே எடுத்து ஹார்ட்டை இன்னொரு ஹார்ட் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வைத்தியம் வளர்ந்துடுத்து. அப்படி இருக்கும் பொழுது அந்த அவளுக்கெல்லாம் பகவத் சாட்சாத்காரம் ஆணுவேன்னு கேட்டால் அதுக்குள்ளே இருக்கான்னா அது டக் 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 டக்னு துடிக்கிறதே.
வெள்ளை எடுத்து வச்சாலும் துடிக்கிறது பாருங்க. அது யாருடைய கிருபைனா? அந்தர்யாமியினுடைய கிருபை. அதுக்குள்ள சின்ன அளவு இருக்கான். கிழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடாதா சுவாமி? கிழிச்சு பார்த்தாலும் தெரியாது. ஞான கண்ணால பார்த்தா தான் தெரியும். அதான் தூரஸ்தஞ்ச அந்திகேசிதத்துன்னு 2 விஷயம் சொன்னான் ஒரே வஸ்து கீதையில பகவான். பிரம்மா எப்படிடா இருக்குண்ணா? கிட்டையும் இருக்கு தூரமும் இருக்குன்னா. அது எப்படி சுவாமி கிட்டையும் இருக்கும் தூரம் இருக்கும்? எந்த வஸ்து கிட்டக்க இருக்கோ அது தூரக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. தூரக்கு இருக்கிற வஸ்து கிட்டக்க இருக்காது. கிட்டக்க இருக்கு தூரக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? நமோ நமஸ்தே ஸ்ருஷபாய சாத்வதா விதூரகாஷ்டாய முகுக்குயோகினாம் விரஸ்தசாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹா. எடுத்தே சுகர் சொல்லிவிட்டார். விதூர காஷ்டாய எல்லாருக்கும் அந்தர்யாமி கண்ணன் தான். ஆனால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய கண்ணன் தூரமாகவும் இருப்பார். யாருக்குன்னா ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பெருமாளை பார்க்காத வாளுக்கு, தான் ஆத்மவஸ்துன்னு தெரியாத வாளுக்கு உள்ளேயே இருந்தாலும் கூட வெகு தூரத்தில் இருப்பேன். அதுவே தான் ஆத்மவஸ்துன்னு புரிஞ்சுண்ட வாளுக்கு கிட்டகரப்பனான். நமக்கு பகவான் இவ்வளவு கரச்சரணாதி அவயவங்களை கொடுத்துருக்கிறானே எதுக்குன்னு கேட்டார் பரீட்சித். ஸ்ருதிகீதை ஆரம்பிக்கும் போது சொன்னார், மாத்ரார்த்தஞ்ச பவார்த்தஞ்ச ஆத்மனே கல்பனாயச்ச. கண்கள் காது மூக்கு இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்கானே எதுக்குன்னா எல்லாத்தையும் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு கொடுத்தானா. இல்லாத போனால் பிரயோஜனம் இல்லையே. பர்ஹாகி தேதே நயனேனராணா லிங்கானி விஷ்ணோஹோ ந நிரீக்ஷதோ ஏ பாதோ நிருணாம் வை துருமஜன்ம பாஜோ க்ஷேத்ராணி நானு விரஜதோ ஹரேரியோ. அழகா பாகவதன் சொல்கிறது. பாரஃப் பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் ஷாபௌ கரௌணோ குருதஸ்ஸபர்யாம் ஹரேல சத்காஞ்சன கங்கணௌவா. எதுவுமே அப்படிதான். காதுன்னு சொன்னால் கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு தான் காதே. இல்லாத போனால் இது காது இல்லைடா எலி பூகுற பொந்துன்னு விட்டார். பிலே பிலம்னா எலி பூகுற பொந்து இல்லையா? பிலேபத உருக்கிரம விக்ரமான்கே ந ஸ்ருண்வதா கர்ணபுட்டே நரஸ்ய. காது கேட்கலன்னா பெரிய ஓட்டையாக இருந்ததுன்னா இது என்ன எலி பூர பொந்துக்காவது ஒரு பிரயோஜனம் உண்டு. இதுக்கு அந்த பிரயோஜனமும் கிடையாது. எலியும் பூராது. இதில் கதை கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த காதையே பகவான் கொடுத்துருக்கானே தவிர அந்நிய கதைகளை கேட்காத. பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதா. நீ பாகவதம் கேட்க கேட்க அந்நிய கதைகள் லோக விஷயமான கீர்த்தனங்களுக்கு பாட்டுகள்லாம் கீர்த்தனம்னு என்னதுக்கு சொல்லுவானே ஐய கன்ற கருமம். லோக விஷயமான பாட்டுகள் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது. பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் கேட்கணும். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தான் கேட்கணும். பகவத் குணத்தை தான் கேட்கணும். அந்நியதா உனக்கு வேற இன்னும் கேட்க வேண்டாம். கேட்டு பிரயோஜனம் இல்லைண்டா. இது கேட்டதுனாலேயே பிரயோஜனம் உண்டே உனக்கு. சித்தசுத்தி ஏற்படும். அது கேட்டால் சித்தசுத்தி ஏற்படுமா? நாம சங்கீர்த்தனம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க என்ன ஆகும்? சித்தசுத்தி ஏற்படும். சுத்தாத்மாவாக போயிடுவா. சாதக நிலையிலேயே சுத்தாத்மாவாக போயிடுவானா அப்போ சித்த நிலையில் பாருங்க. நாம சங்கீர்த்தனத்துக்கு பெருமையே அதுதானே. ஜிஹ்வா அசதி தார் துரிகேவ சூதான சோப காயத்யுருகாஜ காதாக. தவளைக்கு நாக்கு பெருசு, மடக்கி வச்சுருக்கும். அது எதுக்கு உபயோகப்படுத்துறது? ஏதோ பூச்சியை சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறது. அது மாதிரி நமக்கு பகவான் நாக்கு கொடுத்துருக்கனான்னா எதுக்குன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் உன் நாக்கு தவளை நாக்கு தான்டான்டா. அதால் கத்த முடியாது இல்லையா? ஹரின்னு சொல்ல முடியுமா? நாராயணான்னு சொல்ல முடியுமா? அதால் பண்ண முடியாது. கர்கர மதபம் கர்கர மதபம்னு கத்தும். அது நாராயணான்னு கத்தாது. தார்துரி கேவ சூதா நச்சோபகாயத்யுருகாய காதா. பாகவதம் அருமை. ஒவ்வொரு ஸ்லோகம் எப்படி இருக்குது பாகவதம். எதையுமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் பகவான் நமக்கு கண்களையும் கொடுத்துருக்கான். இல்லைன்னா பர்ஹாயி தேதே மயில் தொகை அழகாக இருக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணன் தலையில் இருந்தால் தான் பிரயோஜனம். கண்ணன் தலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மயில் பீலிக்கு பிரயோஜனமே கிடையாது. அதை போல தான் இந்த கண்களாம். கண்கள்லாம் அழகாக இருக்குது. ஒவ்வொரு கண்ணு ஒவ்வொரு பாருங்க. சிருஷ்டியில் என்ன அழகு பாருங்க. ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. அந்தந்த நாட்டுக்கு தனி. சைனாக்காராலாம் அவள் கண்ணு தனியாக சின்னதாக இருக்கு. யானை கண்ணு மாதிரி சின்னதாக இருக்கு. அப்படி நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் அவளுக்கு கண்ணு தனியாக இருக்கும். மலையாளிஸ் அப்படின்னு சொன்னால் அவள் கண்கள் தனியாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் மூக்குன்னா ஒவ்வொரு மூக்கு, காதுனா ஒவ்வொரு காது. விதவிதமான சிருஷ்டி.
இவ்வளவும் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு தானே. மனுஷ ஜென்மாவுக்கு தான் இது ஒரு அருமையான ஒரு லாபம். மற்ற எந்த சிருஷ்டி 84 லட்சம் கோடி ஜீவராசிகள்னு சொல்கிறது சாஸ்திரம். அதில் எதையாவது இது சம்பூர்ணமாக பகவத் சமர்ப்பணம் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பாகவதம் படிக்கிறவா. ஏன்னா தன்யாஸ்மூடமதயோபி ஹரிஞேதாக யானந்தனமுபாத்த விசித்திரவேஷம் ஆகர்ண்யவேணுரணிதம் சஹ கிருஷ்ணசாராக பூஜாம் ததுஹு விரச்சிதாம் பிரணயாவலோகைங்கிறார். ஏதோ நம்ம தான் கண்ணனை பார்ப்போம்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மானானு கண்ணனை ஆசையாக பார்க்குமா? யானைக்கு உள்பட கண்ணனை தூக்கணும்னு ஆசை வந்தால் அது மதம் பிடிச்சி ஓடுமா? இப்போ யானை ஓட்டம் ஆனை ஓட்டம் அப்படின்னு அதை உற்சவமாகவே நடத்த ஆரம்பிச்சிடுவா குருவாயூர். அது எதுக்கு ஓடுறது? கரும்புக்கு ஓடுறதா இல்லை அவள் கொடுக்குற வாழைப்பழத்துக்கு ஓடுறதா? அதுக்கு ஓடலையே. குருவாயூரப்பனுக்கு கைங்கரியம் நமக்கு கிடைக்கணுமே, குருவாயூரப்பன் கைங்கரியம் கிடைக்குமேன்னு மிருகங்களுக்கு உள்பட அவனிடத்துல அத்தகைய ஒரு பிரேம வரும். காவஸ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீத பீயூஷம் உத்தபித கர்ண புட்டை பிபந்தியா. மாடுகளுக்கெல்லாம் காது கேட்காதானா? கிருஷ்ண வேணுகானம் பண்ணால் கேட்குமா? நம்ம பேசினா அந்நியதா அது கேட்காது, காது அசைச்சுட்டே இருக்கு. ஏன்னா லோக விஷயம் தானே பேசுகிறா, லோக விஷயம் தானே. பாகவதம் சொன்னேன்னா அப்படி தூக்கும். உத்தபித கர்ண புட்டை பிபந்தியா. பாகவதத்தில் ஒவ்வொன்றும் அப்படி வர்ணிக்கிறார். அப்போ மிருகங்கள்னு நம்ம உபேட்சை பண்ணிட முடியாது, மிருகங்கள்லாம் மட்டம்னு சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே மிருகத்தோடு சேர்த்து சொன்னால் மிருகம் தேவலை மனுஷனுக்குன்னு ஆயிடுறதுங்கிறதுனால சேர்த்து சொன்னாராம். ஏன்னா அவைகளுக்கெல்லாம் சம்பூர்ணமான அவயவங்களை பகவான் கொடுக்கல. பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சம்பூர்ணமான அவயவங்கள் கொடுக்காத போனாலும் அவைகள் பகவத் சமர்ப்பணம் பண்ணுறதே. இந்த மனுஷ ஜென்மாவில் எல்லாத்தையும் நான் சம்பூர்ணமாக கொடுத்துருக்கேனே எனக்கு பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு வருத்தத்தில் தான் பாகவதத்தில் சவுனகாதி பிரம்மரிஷிகள் அப்படி சேர்த்து சொன்னாலே தவிர மிருகங்களே தேவையில்லைன்னு. ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் நம்ம ஊர் கேசவம் மாதிரி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் அது மாதிரி ஒவ்வொரு கதை உண்டு. ஒவ்வொரு பெருமாள்கிட்ட எப்படி எப்படி அந்த மிருகங்கள்லாம் ஆசிரியச்சிருந்தது. நம்ம குருநாதால் அந்நாளில் பாகவதம் சொல்லும் பொழுது ஒரு நாய் பாகவதம் பூரா கேட்டு தான் இப்படி நாய் வந்து முன்னாடி உட்காந்துல எல்லோரும் ஷூ 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 சொல்லாது. தினப்படி 4 மணி டு 6னா 4 மணி டு 6 வந்து பாகவதம் கேட்கும். சப்தாகம் பூர்த்தியாச்சு, அந்த நாயை காணும். அந்த நாளில் வேணா நதி, பரனூரில் வேணா நதின்னு ஒரு நதி ஓடுறது. அந்த நதிக்கு தான் தினப்படி காலமே 4 மணிக்கு எழுது. சிஷ்யெலாம் 50 வருஷம் முன்னாடி கதை. சிஷ்யெல்லாம் அடைச்சிட்டு விஷ்ணுஸ்நாம பாராயணம் பண்ணிகிட்டே போகிறது. நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது, அனுஷ்டானம் பண்ணிட்டு வர்றதுன்னு ஒரு சம்பிரதாய குருநாத்தால் வச்சுட்டு 365 நாள் வேணா நதி ஓடுற காலம். அப்புறம் காவேரியும் 365 நாள் ஓடின்றது காலங்கள்லாம் உண்டு. நதிகள்லாம் இன்றைக்கி ஜீவ நதிகள்லாம் நாசமாக போய்டுறதே, மறைஞ்சு போய்டுறது. நம்ம நிறையா பாப்பத்தை செய்கிறதுனால நதிகள்லாம் ஜீவ நதிகள்லாம் மறைகிறது. அப்படி 365 நாள் ஓடுற காலம். அதனால் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தா 6 மணி 6:30 மணி ஆகிடும். 6 மணிக்கு தானே கோலாகனுக்கு சுப்பிரபாதம். 5:30 மணிக்கு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இப்படி வர வழியில் பார்த்தா நாய் செத்து கிடக்கு. இது செத்து கிடக்கேன்னு விட முடியுமா? ஏடா எந்த ஜீவாத்மா தெரியாது, எந்த யோக பிரஷ்டனோ தெரியாது. அதனால் தானே இதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி, சம்ஸ்காரம்னா ஒன்றும் என்ன, கோவிந்தா கொல்லி தான். சம்ஸ்காரம்னா என்ன, கோவிந்தா கோவிந்தாங்கிற திருநாமம் தான் சொல்லி அதுக்கு கோலாகலனுடைய தீர்த்தத்தையும் துளசியும் அது வாயில் விட்டு, ஏன்னா பாகவதம் கேட்டு போன ஜென்மா இல்லையா, நேற்று வரைக்கும் இந்த பாகவதம் கேட்டுருந்து இன்னைக்கு காணுமே அப்படின்னு பாகவதம். அதனால தான் ஸ்வப்யோ நமோஸ்து சததம் சசுகம் வசத்யா. நாய்க்கெல்லாம் நமஸ்காரம்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது பக்த கோலால ஸ்தோத்திரத்தில் குருநாதால் எழுதின கிரந்தம். ஏன்னா எதையும் உபேட்சை பண்ண முடியாது சுவாமி. எல்லாத்துக்குள்ளேயும் குருவாயூரப்பன் இருக்கான். யாருக்கு குருவாயூரப்பன் கிருபை பண்ணுவான்னு தெரியாது. யாருடைய கட்டாட்சம் குருவாயூரப்பனுக்கு யார் மேலே கட்டாட்சம் விழும்னு சொல்ல முடியாது. அது எந்த மகாத்மான்னு கூட நமக்கு தெரியாது. எல்லாரிடத்துலையும் குருவாயூரப்பனை பார்க்கணும். அதுக்கு தான் ஞானம்னு பேர். அது எப்படி வரும்? பக்தி இருந்தால் தான் வரும். எல்லா கரச்சரணாதி அவயவங்களையும் குருவாயூரப்பனுக்காக நீ சமர்ப்பணம் பண்ணணும்.
அதுக்காக தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னான். அது சமர்ப்பணம் பண்ணலைன்னா அது கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. துர்லபம் மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்னிய வைகுண்ட பிரியதர்ஷனம் என்றும் அத்ருவ அர்ச்சதம் கௌமாராச்சரேத் பிராக்யா தருவான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்ய துருவம் அர்த்ததம் என்று பிரகலாதனும் சொல்கிறானே. எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கண்கள் காது மூக்கு வாய் கரச்சரணாதி அவயவங்களுடைய பரம பிரயோஜனமே அன்றி அந்நதா அது லோக விஷயமாக உபயோகப்படுத்துறதுக்கு இல்லை. நீ லோக விஷயமாக உபயோகப்படுத்த அது உன்னை பந்தப்படுத்துமே தவிர உன்னை பகவத் சரணத்துக்கிட்ட அழைச்சின்னு போகாது. அதுவே நீ உள்ளே மூடி பார்த்துட்டேன்னு சொன்னால் இப்படி பார்க்குறதுனால தானே லோகத்தை நான் மாட்டிக்கிறேன், அதனால தான் எல்லாம் அப்படி கண்ணை மூடிக்கிறேன். இல்லையே கண்ணை மூடினாலும் எல்லாம் வரதே. கண்ணை திறக்கிறத காட்டிலும் கண்ணை மூடினா நிறையா வரும். கண்ணை மூடினா இருட்டாக போய்டுறதே இருந்தோம், இருட்டாக போயிடும். இருட்டாக போனாலும் அப்புறம் பம்பாய் ஞாபகம் வரும், அப்புறம் துபாய் ஞாபகம் வரும், எல்லா ஞாபகமும் வரும். அதுக்கு பேசாமல் நான் கண்ணையே திறந்து விடுறேன் சுவாமி அப்படின்னு தோன்ற மாதிரி ஆயிடுது. அர்ஜுனனே சொன்னான் மனசை அடக்குடா கண்ணன்னு சொன்னதும் எப்படி கிருஷ்ணா மனசை அடக்கிறது? ஏன் சஞ்சலம் ஹீ மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம் என்று சொன்னான். மனசுங்கிறது சஞ்சலம். காத்த புடினா பிடிக்க முடியுமா? அதுபோல் மனசு அடக்குன்னா எப்படி கிருஷ்ணா அடக்கிறதுனா அபியாசேனது கௌந்தேயா வைராகியே நச்ச கிருஹ்யதே ஏ அபியாசத்தால் தான் முடியும்னுட்டான் பகவான். அப்போ கண்ணை மூடும்பொழுது நமக்கு இருட்டாக தெரியுறதே, கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம ஹிருதயத்தில் வரதே, சுகதுக்காதிகள்லாம் நம்ம மனசில் ஞாபகம் வரதே. இப்படி வரும்பொழுது என்னன்னா குருவாயூரப்பன் நினைக்கணும் இப்படி பண்ணேன்னா இதுக்கு தான் தாரணான்னு பேர். இதை எடுத்த எடுப்புலேயே வருமானா வராது. அபியாசம் பண்ண 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 ஒரு நாள் ஒன்றை அறியாமலேயே நீ கண்ணை திறந்திருந்தாலும் கண்ணை மூடினாலும் நடந்தாலும் வந்தாலும் போனாலும் படுத்தாலும் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் உன் மனசை விட்டு குருவாயூரப்பன் நீங்கவே மாட்டேன். அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலை எப்படி வரும்? யோகாபியாசம் பண்ணால் வரும், நிச்சயம் வரும். ஆனால் எல்லாராலையும் யோகாபியாசம் பண்ண முடியுமான்னு தான் கேள்வி. யோகாபியாசம் பண்ணால் வராதுன்னு சொல்லுவானே, அப்போ என்னத்துக்கு யோகத்தை ஏற்படுத்துவானே? யோகாபியாசத்தினால வராது, கர்மானுஷ்டானத்தினால வராது, வேதாந்த ஸ்ரவத்தினால சர்வதா வராதுன்னா வேதாந்த ஸ்ரவணம் என்னத்துக்கு, வேதாந்த எண்ணத்துக்கு? அப்போது கிருஷ்ணன் அதுக்குன்னு அதிகாரிகளை வச்சான். வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்குன்னு சில அதிகாரிகள் உண்டு, அவளுக்கு வேதாந்த ஸ்ரவணத்தினால ஞானம். வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு அதிகாரி இல்லாதவாளுக்கு கதி என்ன? அவளுக்கு கதி என்ன? அப்போ பாகவதம் கேது. இல்லை வேதாந்த ஸ்ரவணத்தினால தான் வரும் அப்படின்னு நீ ஆக்ரகம் பண்ணேன்னா உனக்கு வேதாந்த ஸ்ரவத்தினாலையும் வராது. எப்போ நீ அந்நிய தர்மத்தை நிந்த பண்ணேன்னா பாகவதமே சொல்லித்தருது, ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே அனிந்தாம் அந்நியத்திர சாபி. எங்களுக்கு பாகவதம் பிடிக்குங்கிறதுக்காக அந்நிய புராணம் ஒருத்தன் படித்தான்னா அந்த புராணம் படித்தா நீ நரக்கத்துக்கு போயிடுவேடா அப்படின்னா பாகவதமே உனக்கு காப்பாற்றாது. பாகவதம் சொல்லித்தர தர்மம் அது. யாரையும் நிந்த பண்ணக்கூடாது, யார் உபாசனையும் நிந்த பண்ணக்கூடாது. அந்தந்த தேவதாவை அவள் உபாசனை பண்ணட்டுமே, அந்தந்த தேவதாவை உபாசனை பண்ணட்டுமே. எனக்கு குருவாயூரப்பனை பிடிச்சிருக்கு, அவள் நம்மக்கிட்ட நீ குருவாயூரப்பனை உபாசனை பண்ணக்கூடாது. குருவாயூரப்பனை நீ என்னத்துக்கு உபாசனை பண்ணுற? சின்ன குழந்தைய போய் உபாசனை பண்ணுவாளா? என்ன கொடுக்க முடியும் அவனால்? அவன் தெய்வமே இல்லை அப்படி சொன்னான்னு வச்சுக்கோங்க, உனக்கு எனக்கு பேச்சு கூட்டம் அதே கிருஷ்ணா கூட கிடையாது அப்படின்னு நம்ம ஒதுங்கணுமே தவிர உடனே நம்ம அவா தெய்வத்தையோ அவா பக்தியையோ நம்ம தூஷணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி தூஷணம் பண்ணால் கண்ணனுக்கே நம்மளை கண்டா பிடிக்காது. நம்மளை யாராவது தூஷம் பண்ணும்பொழுது அம்பரீஷனை மாதிரி என்ன பண்ணாலும் மன்னட்டம் பில்லி சூன்யம்னு இப்படி கையை கூப்பிட்டு நின்றாரே அம்பரீஷன், அதுதான் பாகவத லட்சணம், அதுதான் பக்தாருடைய லட்சணம். உபாசதாம் ஆத்மவிதః புராணாஹ பரம் புமாம்சம் நிஹிதம் குஹாயா. பரமபுருஷன் ஹிருதயத்தில் அவன் பிரவேசிச்சிருக்கிறான். அந்த பரமபுருஷனை அவள் உபாசனை பண்ணுறானா? உபாசதாம், உபாசனை பண்ணட்டுமே சுவாமி, நீ பண்ண வேண்டாமா? அது மாதிரி எனக்கு வரலையே. கண்ணை மூடி உட்காருன்னு சொல்கிறேன், கண்ணை மூடினா கார்த்தால பொங்கல் வடை வேற, இன்னும் நன்னாதான் தூக்கம் வருது எனக்கு. கண்ணை மூடுங்கிறல, கண்ணை மூடினா எனக்கு தூக்கம் தானே வருது. அதுவே குருவாயூரப்பனை பார்க்கணுன்னா 2:30 மணிக்கு கூட ஸ்நானம் பண்ணி போகணும்னு ஆசையாக இருக்கு. யோகத்தில் உட்காரு, யோகா கிளாஸ் அப்படின்னு போட்டு கண்ணை மூடு. பெருமாள் வராரா? பெருமாள் வரல சுவாமி, தூக்கம் தான் வருது. நித்ராதேவி தான் வரா, ராதாதேவி வரமாட்டேங்கிறா. நித்ராதேவி தான் வராங்கிற நிலைமை இருக்கும் பொழுது
அப்போது நம்ம உபாசனை பண்ணுன்னு உபாசனை வராத வாளுக்கு உபாசனை திரிச்சு பிரயோஜனம் இல்லை, உபாசனை பண்ணுறவாளை தோஷம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதில் உபாசனை பண்ணுறவா நீங்கள் உபாசனை பண்ணுறீங்களா பண்ணுங்களே. உபாசதாம் ஆத்மவித புராணாக பரம்புமாம்சம் நிஹிதம் குஹாயா. நமக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சேர்த்துக்கிற வயம் யசோதா சிசுபாலலீலா கதா சுதா சிந்துஷு லீலயா மகா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்மெல்லாம் யசோதா பாலனான கண்ணனுடைய லீலையில் நம்மெல்லாம் அந்த லீலையை ரசிக்கலாம், பாகவதத்தை கேட்கலாம், பாகவதத்தை படிக்கலாம், அப்படி தானே சொல்லணும். யசோதா சிசு பால லீலா. கண்ணன்னு சொன்னாலே யசோத குழந்தை தான், யசோதைக்கு தான் ஜெய், யசோதா மையா கி ஜாய், யசோதா பால் கி ஜாய் அப்படின்னு. யசோதையினுடைய குழந்தை தான் கண்ணன், தேவகி தானே பெற்றா. சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி போதை குழலாய் அச்சோதைக்கு போய் தந்த என்று ஆழ்வாரே பாடுறார். சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரேயே, ஆச்சரியமா பாடுறார். பவழவாய் வந்து காணீரே சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி. தேவகிக்கு அருமையான ஒரு விசேஷனம் போட்டார். அமிர்தத்தை கடைஞ்சு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வந்தால் அது எப்படியோ அதை போல இந்த தேவகி கண்ணனை பெற்றா இல்லையா. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி போதை குழலாய் அசோதைக்கு போய் தந்த. யசோதைக்கு என்ன பெருமைனா, கட்டு குடுமி இருக்குமா அவன் தலையில், நிறையா முடியும், நன்னா எண்ணெய் தேய்ச்சி அழகாக வாரி நன்னா பின்னி அழகாக கொண்டை தான் போட்டு போகலாம். பின்னி குஞ்சலை வச்சு கீழே வரைக்கும் வச்சுக்க மாட்டாளாம் யசோதை. இப்படி கொண்டை மாதிரி போட்டு ரவுண்டாக கொண்டை மாதிரி போட்டு அந்த கொண்டையில் அப்படியே அந்த மல்லிப்பூ அப்படி சுற்றி அப்படி மல்லிப்பூ சாத்திப்படலாம். அதுதான் இங்கே ஆழ்வார் உள்பட கவனிச்சிருக்க பெரிய ஆழ்வார். அசோதைக்கு போய் தந்த பேடி சுவை துண்ணும். கண்ணன் என்ன பண்ணுவான்னா, தன் சரணத்தை எடுத்து தன்னை காட்டிலும் ஒரு அந்நிய வஸ்து லோகத்தில் இல்லாததுனால தன் சரணத்தையே எடுத்து அதையே விரலையே சுவைத்து அவன் உண்ணுகிறானா. அதுதான் அவனுக்கு சூப்பியான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணாவதாரம் ஆற்றலைன்னு சொன்னால் இந்த முறுக்கலையே சூப்பின்னு ஒன்று இப்படி நீட்டாக பண்ணிவிடுவா. அது என்ன பண்ணும், இந்த குழந்தைகளுக்கு பல் இருக்காது, சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கெல்லாம் பல் இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ இந்த சின்ன அந்த முறுக்கை கொண்டு அந்த குழந்தைகளை கொடுத்தா அது என்ன பண்ணும், அப்படியே சப்பி 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 சாப்பிட்டு அதை அப்படியே மாவாக்கி முழுங்கி விடும். அதை மாதிரி இவனுக்கு அந்நிய வஸ்து லோகத்தில் இவனை காட்டிலும் ஒன்றும் கிடையாது. கராரவிந்தே நம் பதாரவிந்த் முகாரவிந்தே வினிவேஷகந்தம்னு வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷகானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்பராம். இதுவும் இவர் தான் பாடுறார், லீலா சுகர் தான் இதையும் பாடுறார். பாகவதத்தையும் மார்க்கண்டேயருக்கு சாட்சாத்காரம் ஆளிலை கண்ணன். அதனால என்னன்னா, சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரேயே. அவனுடைய சரணானந்தத்தை எல்லாரும் பாருங்களே. பவழவாய் வந்து காணீரேயே. குருவாயூரப்பனுடைய சரணம் வந்து சவந்த சரணம். அதை எடுத்து வாயில் போட்டு இவன் சப்பி சப்பி என்ன ஆகிடுது, அவன் உதடும் சவந்து போன பவழவாய், பவழம் மாதிரி பவழம்னு ஒரு மணி இருக்கும் இல்லையோ, ஷேப்பாக இருக்கு. அந்த பவழ மணி மாதிரி அவனுடைய அதர மணி இருக்கான். அது பவழவாய் வந்து காணீரே. பாருங்கோங்கிறார் ஆழ்வார். அதனால் யசோதா சிசுபாலன்னு சொன்னாதானே கண்ணனுக்கே சந்தோஷமாக இருக்கும். அதனால் வயம் யசோதா சிசுபால லீலா கதா சுதா சிந்துஷு லீலயாமா. அதனால் அந்த கண்ணனுடைய கதையாகிய பாகவதமாகிய இந்த அமிர்தக்கடலில் நாமெல்லாம் முழுகுவோம், அமிர்தக்கடலில் குதிச்சுடுவோம், தத்தளிக்கணும். நாராயண சரஸில் போய் குதிச்சுடணுங்கிறார். உள்ளே போய் குதிச்சா அப்படியே வெளியில் எம்பி 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 அப்பா அப்பா அப்பான்னு அப்படி எப்படி தத்தளிப்போமோ அதை போய் கதா சுதா சிந்துஷு. சிந்துனா கடல் தானே, லீலயாமஹா அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே அழகான அர்த்தம், இன்னொரு அர்த்தம் குருநாத்தால் சொல்லுவா. அது என்னன்னா, முழுகிறத காட்டிலும் வெளியிலிருந்து சாப்பிட்றதுல தான் டேஸ்ட் ஜாஸ்தி. ஒரு பெரிய தேன் இருக்குன்னு சொன்னால் அந்த தேனுக்குள்ளேயே ஒரு ஈ விழுந்துடுத்தோன்னா அதுக்கு ஆனந்தம் அதிகமாக, வெளியில் உட்காந்து கொண்டு தேனை பருகிற ஈக்கு ஆனந்தம் அதிகமானா பருகிற ஈக்கு தான் ஆனந்தம் அதிகம். தேனாவே போயிட்ட ஈக்கு ஆனந்தம் இல்லையாண்ணா உண்டு, ஆனால் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோங்கிற பிரஜை அதுக்கு இருக்காது.
ஏன்னா அதுவே தேனா போயிடுதே. தேனுக்கே தேன் சுவை தெரியுமா? தேனை சாப்பிட்றவாளுக்கு தானே தேன் சுவை தெரியும். அதை போலையும் உபாசனை பண்ணுறவாள் தான் பிரம்மஜானிகள்லாம். யாருடா? தேனாவே போய்டுறவா. பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மமாவே போய்டுறவா. அவளுக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனந்தம் உண்டு. ஆனால் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியாது அவளுக்கு. ஏன்னா கிருஷ்ணனாவே போயிட்டாளே அவா. அதுவே பக்தாள்னா யாருன்னா அவளுக்கு கண்ணன் நான் அப்படிங்கிற பேத ஞானம் இருந்தாலும் கண்ணன் ஈஸ்வரன் ஆத்மவஸ்துங்கிற ஞானம் உண்டு. அந்த ஞானத்தோடு கண்ணன் எடுத்த வாத்சல்யம், மாதுரியம், சக்கியம், தாஸ்யம் முதலிய பாவங்களை அவள் காட்டும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஆனந்தம் இத்தகைய பிரம்மானந்தம் பிரம்மஜானிகளுக்கும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? யசோதையனுடைய ஆனந்தம் சுகரே ஆசைப்படுறாரு, எனக்கு இல்லையே. அதான் பின்னாடி சொல்ல போகிறார் சுகர். ஞானினாச்ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாமிகன்னு சொல்ல போகிறார். பிரம்மஜானிகளுக்கு கிடைக்காத இத்தகைய ஒரு ஆனந்தம் பக்தாளுக்கு கிடைச்சுடுத்தே. பக்தாளுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த கண்ணன் யாருக்கும் கிடைக்கலையேன்னு பின்னாடி தாமோதர லீலையில சுகரே சொல்கிறார். ஏன் சொல்கிறார்னா யசோதையினுடைய ஒரு பரம பாக்கியத்தை கண்டு சொல்கிறார். தனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, நான் ஒரு யசோதையாக போயிருக்கக்கூடாதா அப்படி எல்லாவோ ஆசைப்படுறார். பெரியாழ்வாரே யசோதையாக போயிட்டார். பெரியாழ்வார் யசோதையாக போகிறார். குலசேகர ஆழ்வாரே யசோதையாக போயிட்டு தொல்லை இன்பத்து இறுதி கண்டால் யசோதை அப்படின்னு ஆழ்வார். அவர் ராமபக்தர் குலசேகரார், நம்ம ஊர்க்காரர், கேரளாக்காரர். கேரளாக்காரர் அவர் ராமபக்தர். ஆனால் கிருஷ்ண லீலையை பாடுறார். கிருஷ்ண லீலையை பாடுறார். அப்படி கிருஷ்ணனுடைய அவன் நவநீதனுடைய லீலையை பாடி தொல்லை இன்பத்து இறுதி கண்டால்னு சொன்னார். தொல்லைன்னு சொன்னால் ஏண்டா அப்படி படுத்துற அப்படின்னு தானே சொல்லணும். அதில் வெறுப்பு தானே வரும், கோபம் தானே வரும். அது இன்பங்கிறார். தொல்லை இன்பத்து கிருஷ்ணம் பண்ணால் தொல்லையானாலும் இன்பமாக ஆயிடுறது. மற்ற யார் இன்பமே பண்ணாலும் தொல்லையாயிடுறது. கிருஷ்ணன் பண்ணால் மட்டும் தொல்லை ஆனாலும் படுத்து ஏண்டா கிருஷ்ணா அப்படி படுத்துற, ஏண்டா கண்ணா படுத்துற, சரி சமத்தான் இருக்கேம்மான்னு சொன்னால் இவாளுக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நான் இனிமேல் வெண்ணெயெல்லாம் திருட மாட்டேன், வெண்ணெயெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கண்ணன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் கிடைக்கிறது எண்ணத்துக்கு, ஒளிச்சு வைக்கிறது எண்ணத்துக்கு, உரியில் ஏற்றுறது எண்ணத்துக்கு. உரியில் ஏற்றினான்னு இவள் குறை சொல்கிறாளேன்னா அவன் எடுக்கணும் தான் உரியிலேயே ஏற்றிருக்கா. அவன் வரணும் தான் இவ்வளவு மறைச்சி வைக்கிறது எல்லாத்தையும் அவனுக்காக பண்ணுறது. ஏன்னா அவன் படுத்துட்டுவேன், அவன் படுத்துறது இன்பமாக இருக்குன்னு நினைப்பாலாம் யசோதை. அது தொல்லை இன்பத்தை இறுதி கண்டாள். அதனால் நாம் வெறும் கதையை கேட்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, நம்ம ஆச்சாரியன் சொல்லுவார் கேட்கணும்னு இல்லைடா, நாமளும் அந்த லீலையில் சேர்ந்துடுவோம். சேர்ந்துட்டு கிருஷ்ணன் பின்னாடி நாமளும் ஒரு கோப பாலகனாக போய், கிருஷ்ணன் பின்னாடி நானும் ஒரு கோபியாக போய், கிருஷ்ணன் என்னென்ன லீலையெல்லாம் செய்தானோ அந்த லீலையில் நாமும் பங்கு கொண்டு, அவன் ஒருத்த ராத்திர வெண்ணெய் சாப்பிட்டான்னா அவன்கிட்டேருந்து வெண்ணெயை வாங்கி சாப்பிட்டு அவன் பிரசாதத்தை சாப்பிட்டு அவனோடு நாமும் சேர்ந்து விளையாடுவோம். கதா சுதா சிந்துஷு லீலையா மகா என்று ஆச்சரியமாக சொல்கிறார் கிருஷ்ணகிருணாமிரதத்தில். அருமையான ஸ்லோகம். கிருஷ்ணகிருணாமிரதம் சொல்லாமல் பாகவதம் சொல்ல முடியாது இல்லையா? என்ன அருமையாக சின்ன ஸ்லோகம்தான், ஆழமான அர்த்தம் பாருங்க. உபாசதாம் ஆத்மவித புராணா தெல்ல தெளிவாக புரியும் இப்போ இந்த ஸ்லோகம். பரம் புமாம்சம் நிஹிதம் குஹாயாம் வயம் யசோதா சிசுபாலலீலா கதா சுதா சிந்துஷு லீலையாமஹா. இப்போ உங்கள் புகழ்லாம் சிரிக்கிறது. ஏன்னா நம்மளும் விளையாடுவோம்னு சொல்லிட்டாரே. கிருஷ்ணன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னு இல்லாமல் இதோ இப்படி திரும்பினா கண்ணன் குருவாயூரப்பன் எவ்வளோ வழியிலும் செய்கிறான் கண்ணன். குழந்தைகள்லாம் வந்தால் குருவாயூரப்பனுக்கு உற்சாகமாக, அதுக்கு தான் உற்சவமே பண்ணிக்கிறான். நிறையா குழந்தைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மாதம்னு சொன்னால் நிறையா குழந்தைகள்லாம் எல்லாருக்கும் லீவு, பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லா குழந்தைகள்லாம் வரும். வந்ததுன்னு சொன்னால் 10 நாள் அவன் சீவேலியில் இப்படி யானை ஓட்டம் அப்படிலாம் விட்டான்னு சொன்னால் எல்லாரும் உடனே கோவிந்தா கோவிந்தா நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு கத்துவா. அவனுக்கு குஷியாக இருக்கு. உற்சவம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி குருவாயூரப்பன் புஷ்டியாக இருப்பானான். உற்சவம் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இழைச்சி போயிடுவானான். பக்தால் தானே அவனுக்கு ஒரு போஷணம், பக்தால் தான் அவனுக்கு தெம்பா. கண்ணன் நாளொரு மேனையும் பொழுதும் வண்ணமுமாக பிருந்தாவனத்தை வளர்கிறான். கண்ணன் வந்த நாள்லேருந்து பிருந்தாவனத்தில் அப்படி ஒரு செழிப்பான். அங்கேயே லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணுகிறாங்கிறார். ததாரபியனந்தஸ்யே விரஜஹா சர்வ சமிருத்திமானி ஹரேஹே நிவாசாத்மகுணை ரமா கிரீடமபூன் நிருபா.
பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் பண்றா அப்படின்னு சொல்லுவானேன்னா பகவான் வந்துட்டான் இல்லையா. ததாரப்யனந்தஸ்ய விரஜா சர்வ சமிருத்திமான். கோகுலமே சமிருத்தியா. சமிருத்தினா என்ன, எல்லாரும் கோட்டீஸ்வரடா போயிட்டாளா? குசேலனுக்கு பெரிய பவனம் கட்டி கொடுத்தானே, அதை மாதிரி பவனம் கட்டி கொடுத்துட்டானா? இல்லை, அதே குடிசை தான், அதே மாட்டு வண்டி தான், அதே மாடு தான், அதே கிழிஞ்ச வஸ்திரம் தான், அதே புடவை தான். பின்ன என்ன சமிருத்தி வந்துடுது? பக்தி சமிருத்தி வந்து. சாந்தி சமிருத்தம் அமிர்தம், சாந்தி சமிருத்தம் அமிர்தம்னு தான் வேதமே சொல்கிறது. சமிருத்தின்னு சொன்னாலே சாந்தி, நிம்மதி. நிம்மதிங்கிறது மட்டும் குருவாயூரப்பன் திருவடிக்கு வந்தாதான் நிம்மதிங்கிறது என்னன்னே அப்போ தான் புரியும். நமக்கு பாகவதம் தெரிஞ்சுதான்னுங்கிறது இல்லை, பாகவதம் கேட்காதவாள் கூட வெறும் ஜனங்களை போய் பாருங்களேன், குருவாயூரப்பனை ஏன் பார்க்க 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 ஓடி வரா. ஏன் வரா? ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கிறதுனா அவளுக்கு, ஏதோ குருவாயூரப்பன் அவளுக்கு கொடுக்குறான். எல்லாரும் அவள் கேட்குறத கொடுத்துட்றானான்னு கேட்டால் இல்லை, அவள் கேட்குறது எதுவுமே நல்ல எண்ணமாகவும் இல்லை. அதனால் பகவான் கொடுக்கறது இல்லை. கொடுக்காத போனாலும் இவெல்லாம் வராமல் இருக்காளோ, வரா வந்து அங்க பிரதட்சணங்கள்லாம் பண்ணுறா, பிரார்த்தனைகள்லாம் குருவாயூரப்பனுக்கு. ஏதோ பிரார்த்தனை இவள் கேட்குறா, அவன் கொடுக்குறான். அதனால தானே அவள் திரும்ப வந்து அந்த நன்றி கடனை காட்டுறான் குருவாயூரப்பன்ட்ட. அப்போ பகவான் ஏதோ நித்தியவாசம் பண்ணி கொண்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒன்றும். பகவத் சாநித்தியம் இருக்குது. பகவத் சாநித்தியமே இங்கே சமிருத்தியாக இருக்குது. குருவாயூர்லேயே இவ்வளவு சமிருத்தினா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் காலத்தில் எப்படி இருந்திருக்கு? விபவாவதாரமாக கிருஷ்ணன் இருந்து பேசி பழகின காலம். அதில் சொன்னார், விரஜஹா சர்வ சமிருத்திமான் ஹரேஹே நிவாசாத்ம குணைஹி ரமா கிரீடமபூந்திருப்பா. ரமா கிரீடம், ரமானா பெரிய பிராட்டியார். அவள் விளையாடி இடமா அழுதான் பிருந்தாவனங்கிறது. விளையாடி கொண்டு இருக்கிறாளாம் பெரிய பிராட்டியார். பிருந்தாவனத்தினுடைய ராஜா தானே நந்த பாபா. யாதவர்களுக்கெல்லாம் ராஜா அவர், அவ்வளோ பேருக்கு ராஜா. கோபர்களுக்கெல்லாம் ராஜா அவர். வார்ஷிக வரி கட்டி ஆகணும், அதனால் மதுராவுக்கு சென்றார். கம்சனத்தில் வார்ஷிக வரி கட்டி ஆகணும் இல்லையா? அப்படி வார்ஷிக வரி கட்டிட்டு வரும் பொழுது வசுதேவன் இவருடைய தோழனா. அதனால் வசுதேவனை போய் பார்க்கணும்னு இவர் நினச்சார். இவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்தாருன்னு தெரிஞ்சுட்டாரா வசுதேவர். வசுதேவ உபஸ்ருத்ய பிராதரம் நந்தமாகதம். தன் சகோதரன் வந்தான்னு நினச்சார். சகோதரன் இல்லை, ஆனால் பிராதரம்னு பதம் போட்டார். கூட பிறந்தவா ஒன்றும் அண்ணா தம்பி ஒன்றும் கிடையாது, இவா கசின்ஸ் கூட கிடையாது. அவர் யாரும், இவர் யாதவன் வசுதேவன், நந்தபாபா கோபன். 2 பேரும் வெவ்வேறு, ஆனால் அப்படி பழகுவானாம். நந்தபாபா ஸ்வபாவமாகவே சுத்தாத்மாவான், ஸ்வபாவமாகவே பரம பாகவதனா. நந்தபாபா அவருடைய பெருமையவே கிருஷ்ணகிருநாமத்தில் சொல்கிறார். ஸ்ருதிமபரே ஸ்மிருதிமபரே பாரதமபரே பஜந்து பவபீதாக அகமிஹனந்தம் வந்தே யஸ்யாலிந்தே பரம் பிரம்மே. சம்சாரத்துக்கு பயப்படுகின்றவர்கள் கதி என்ன, சம்சாரத்துலேருந்து மோட்சம் அடைகிறதுக்கு கதி என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் வேதம் தான் கதிங்கிறா. ஸ்ருதி மபரே. சில பேர் ஸ்மிருதிகளில் சொன்ன விதி பிரகாரம் நீ வாழ்ந்தாதான் உனக்கு கதி. ஸ்மிருதி மபரே. தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் மகாபாரதத்திலாம் சொல்லியிருக்கு. பாரதோக்த பிரகாரம் வாழ்ந்தாதான் சம்சாரத்துலேருந்து விமோக்ஷம்னா. பாரதமபரே பஜந்து பவபீதாக. நமக்கும் என்ன, சம்சாரத்தை கண்டு பயமே இல்லையே. சம்சாரமே நமக்கு சம்யக்கு சாரமாகிடும். சம்சாரம்னா அசாரே சம்சாரே விஷய விஷசங்கா குலதியா. அப்படிதான் பாத்ம புராண மகாத்மியத்தை சொல்கிறேன். சம்சாரம் அசாரம்னார், ஆனால் பேர் பாருங்க சம்சாரம்னு வந்துடுச்சு. சாரம்னா சாரம் தானே, சம்முனா நல்ல சாரம்னு அர்த்தம். சம்சாரம் அசாரமாகும் எப்போன்னா குருவாயூர் வரலைன்னா. நீ குருவாயூரப்பனை தரிசிக்கலன்னா ஆசாரமாயிடும். குருவாயூரப்பனை தரிசிக்கிறவாளுக்கு ஜகத்து மித்தியன்னு சொல்லவே தோணாது. பட்டத்திரியே தான் சொல்லிவிட்டார். கஷ்டாதே சிருஷ்டி தேட்டான்னு ஆரம்பிச்சு ஜகத் மித்தியன்னு சொல்லி, இல்லை இல்லை மித்திய கிடையாது. ஏன்னா நோச்சேத் இல்லைன்னு சொன்னால் எப்படி கிருஷ்ணா நான் உன்னை தரிசிக்கிறது, எப்படி நான் குருவாயூருக்கு வர்றது, உன்னை எப்படி தரிசிக்கிறது என்று சொன்னார். அதனால் அவளுக்கெல்லாம் என்ன ஆகிடுது சம்சாரங்கிறது. சம்சாரங்கிறது அவளுக்கு சார சார சபுகே சார ராதா ரசிகவர ராச விஹாரா
அப்படின்னு ஆயிடுறது அவளுக்கு. சார சார சபுக்கே சார் அப்படின்னு ஆயிடுறது சம்சாரமே. அவளுக்கு சம்சாரம் இல்லையேன்னார். அதுபோலதான் கிருஷ்ண பக்தாளுக்கு சம்சாரம் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. கிருஷ்ண பக்தாள் இல்லையா, நந்த பாபா பக்தாலாம். அஹமிக நந்தம் வந்தே யஸ்யாலிந்தே பரம் பிரம்ம. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் நந்த பாபாவை நமஸ்காரம் பண்ண போறேன். நந்த பாபா வந்தான்னு சொன்னா அவன் மாடு மேய்க்கிறவன் தானேங்கிற எண்ணம் எனக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, கிருஷ்ணனோட அப்பா, கிருஷ்ணனோட அப்பா இல்லையா நந்த பாபா, அவருடைய பெருமை உண்டா? பேர்பட்டவரா நந்த பாபா. கிருஷ்ணகர்ணாமிரதக்காரர் சொல்றார், அகமிக நந்தம் வந்தே, நான் நமஸ்காரம் பண்றேன், நந்த பாபாவை நான் சரணாகதி பண்றேன். ஏன்னா வருணனே கிருஷ்ணனை கூட்டு பார்த்தான். கிருஷ்ணா எங்கள் ஊருக்கு வா, எங்கள் ஊர், உங்கள் ஊருக்கு என்னத்தையா வருது, என்ன இருக்கும் உங்கள் ஊரில்? பாகவதம் இருக்கா, பாகவதால் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிருஷ்ணா, எங்கள் ஊர் ரொம்ப நன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்குறதுக்கு நன்னா இருக்கும்னா கிருஷ்ணன் வருவானா? யாராவது பாகவதால் இருந்தால் தான் வருவான். இதை தெரிஞ்சுட்டான் வருணான். நந்தபாபா ஒரு நாள் ஆழமே ஸ்நானம் பண்ண போயிட்டு, விதி பிரகாரம் தான் ஸ்நானங்கள்லாம் பண்ணணும். குருவாயூரப்பனை நீ பார்க்குறேன்னா 1:30-2 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு போய் கீழே நிற்கணும், இல்லாத இடம் கிடைக்காது. இல்லாத போனால் 4 மணிக்கு மேலே தான் பிராம முகூர்த்தம்னா, பிராம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் பண்ணுறது தான் சாஸ்திர பிரகாரம். இவர் 2 மணிக்கே எழுந்துட்டு 4 மணி நினச்சுட்டார். அதனால தான் கடிகாரம் கிடையாது இல்லையோ, ஆகாஷம் தான் கடிகாரம் எல்லாருக்கும். இவர் ஆகாசத்தை பார்த்தா 2 மணி தான் ஆச்சு, 4 மணி நினச்சி போய் ஸ்நானம் பண்ண போனால் யமுனையில் போய் ஸ்நானம் ஆடி ஹரி 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 அப்படியே மூக்கை பிடிச்சுன்னு முங்குறார் இல்லையா, 3ஆவது தடவை இப்படி ஹரின்னார். ஆளை காலம் கூட ஸ்நானம் பண்ண வந்தார். நந்த பாபா எங்கே எங்கே தேடு பாபாவை தேடு, நந்த பாபாவை தேடுனா தேடி எங்கே தேடியும் பாபாவை காணும். இப்படி குனிஞ்சாரோ இல்லையோ, இந்த வருணன் அவ பட்டர்களை அனுப்பி அப்படியே யமுனை அடி வழியாக அவர் தரத்தரன்னு இழுத்து குண்டு கட்டா அவரை கடத்திண்டு கொண்டு போய் வருணலோகத்தில் வச்சுட்டு. பாகவதத்தில் இந்த கதை இருக்கு. ராச பஞ்சாயத்துக்கு முன்னாடி ஏகாதசியாம் நிராஹாரா சமபியத்ய ஜனார்தனம் ஸ்தாதும் நந்தஸ்து காலிந்தியா அப்படின்னு சொல்றார். கொண்டு போய் வச்சுட்டான். கண்ணன்ட்ட வந்து கண்ணா 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 அப்பாவை காணும். யமுனையில் அடிச்சுன்னு போயிட்டா. அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏது ஆச்சுன்னு தெரியலையே. கண்ணை ஓடி வந்தான். யமுனையில் ஜல்லுன்னு குதிச்சான் வருணலோகத்துக்கு வந்தானோ. எங்க அப்பான் இங்கே தான் உட்காந்துருக்கார். பார்த்தா நந்தபாபாவுக்கு சிங்காசனம் போட்டு, நந்தபாபா சரணத்தில் குங்கும புஷ்பங்கள்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி, நந்தபாபா கையில் பெரிய தங்க தட்டு கொடுத்து அதில் ஜாங்கிரி, லட்டு, ஜிலேபி, அப்புறம் மைசூர் பாக்கு, என்னென்ன பட்சணங்கள்லாம் உண்டோ அப்புச்சியெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தா நந்தபாபா ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்பா இங்கே என்னப்பா பண்ணுற, இங்கே என்ன பண்ணுற? தெரியலடா கிருஷ்ணா, நான் குளிக்கலான்னு வந்தேன், ஹரின்னு சொல்லி உன் திருநாமத்தை சொல்லி குளிச்சா திடீர்னு பார்த்தா இங்கெங்கேயோ வந்து உட்காந்து இவா யாரோ என்னை குண்டு கட்டா சாக்கு முட்டையில் போட்டு கடத்திட்டு வந்து என்னை கடத்திட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுடாடா கிருஷ்ணன். உடனே அவன் நந்தபாபாவையும் கிருஷ்ணனையும் நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுக்கோங்க, இப்படி உங்களெல்லாம் உங்கள் திருவடியை பிடிக்காத போனால் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான், அதனால தான் உங்கள் திருவடியை தொட்டேன், உங்கள் திருவடியை பூஜை பண்ண பாக்கியம் எனக்கு பகவான் கிடைச்சான்னு வருணதேவன் சொன்னான்னு பாகவதத்தில் ஒரு கதை. அஹமிகநந்தம் வந்தே யஸ்யாலிந்தே பரம் பிரம்ம. நந்தகோபம் பெருமை பத்தேளோ, மாடு மேய்க்கிறவன் தான், உடம்பெல்லாம் சாணிநாத்தம் தான் நாரும், தலையில் முண்டாஸ் தான் கட்டின்னு இருப்பான், கையில் மாடு மேய்க்கிற குச்சியை தான் வச்சுட்டு இருப்பார் நந்த பாபா. இடுப்பில் ஒரே ஒரு வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், கண்ணங்கரேன்னு இருக்கும், அந்த ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டிப்பார். சமயத்துக்கு கௌபீனத்தில் தான் இருப்பார். மாடு மேய்க்கிற விவசாய ஜனங்கள் பின்ன எப்படி இருப்பா, பட்டு வஸ்திரமாக கட்டின்னு இருப்பா. அவள் செகுதியிலையும் சேரலையும் இறங்கினா அவள் விவசாயம் பண்ணி ஆகணும். இப்போ பட்டு வஸ்திரமாக கட்டிப்பா, கண்ணங்கரையில் தான் இருப்பார். உன் நெத்தி கூட இட்டுக்க மாட்டார். ஆனால் நீ மட்டம்னு நீ நினச்ச கிருஷ்ணன் உன்னை ஒதுக்கிடுவான். யாரையும் இப்படி நினைக்க முடியுமா? வசுதேவர் பெரிய யாதவ குலத்துக்கே ராஜா தான், ரிஷ்டிகளுக்கே ராஜா தான். நந்தபாபா வந்தாலும் தெரிஞ்சுட்டு ஓடி கட்டி, நந்தபாபா எப்படி இருக்கேன், சௌரியமாக இருக்கேடா. நந்தபாபா தான் அவருடைய நட்பு என்னன்னா, கம்சன் எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் பொழுது 14-18 மனைவிகள் இவருக்கு. அந்யாச்ச கம்ச சம்விக்னாஹா விவரேஷு வசந்திஹி. எல்லா மனைவி அம்மா கம்சன் கஷ்டப்படுத்துறான், இந்த சமயத்தில் இங்கே இருக்க முடியாது, துஷ்டர்கள் நிறையா வியாபிச்சிருக்கா, நீங்கள்லாம் எங்கேயாவது போயிடுங்க அம்மா, நீங்கள்லாம் சத்குலவதிகளாக இருக்கல, நீங்கள்லாம் எங்கேயாவது போயிடுங்கன்னு எல்லா கிருஷ்ண அம்மாக்கள் எல்லாரும் தானே, எல்லாரும் அங்கே காடுகள்லையும்
மேடுகள்லையும் மலை குகையிலையும் போய் வாழ்ந்தாளாம். ரோஹிணியை மட்டும் இவர் என்ன பண்ணார், ஆங்காங்கே அனுப்பிச்சார். ஒரே இடத்துல எல்லாரும் வச்சா கம்சனுக்கு தெரிஞ்சிருமே, ஆங்காங்கே எல்லாரையும் அனுப்பிச்சார். அந்தந்த திக்குக்கும் அகதிகளாக எல்லா ஜனங்களும் போய் திண்டாடித்து, கிருஷ்ண அம்மாக்கள் உள்பட அகதியாக போய் திண்டாடினான் அந்தந்த தேசத்தில். அவாவாளுக்கு அந்தந்த நாட்டில் இருந்தால் தான் சௌகரியம். பொறுத்தையார் நாட்டுக்கு போனால் இன்றைக்கி வாவாம்பா, நாளைக்கு அப்புறம் என்னென்னா ஒன்னால எனக்கு நாசம் ஆறது கிளம்பிடாம்பா. பொறுத்தையார் நாட்டெல்லாம் நம்ப முடியாது. நம் தேசம்தான் நமக்கு சுகம். சும்மா போயிட்டு வரலாமே தவிர வாழணும்னா நம் தேசம் மாதிரி எங்கேயுமே வராது. அகதிகளோ அங்கே வங்க கலிங்க குலிங்க தேசங்களில் இந்த ஜனங்கள்லாம் கிருஷ்ண அம்மாக்கள்லாம் வாழறா. அந்யாச்ச கம்து சம்பிக்னாக விவரேஷு வசந்தி. ரோகிணியை மட்டும் அழைச்சி நந்தபாபா கையில் ஒப்படைச்சி, நந்தபாபா அவளை பார்த்துக்கோங்க, அவளை பார்த்துக்கோங்க. நந்தபாபா சொன்னார், என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ இவா 2 பேருக்குள்ளே என்ன நட்பு இருக்கணும். தான் கட்டின பொண்டாட்டிய நண்பன் வீட்டில் போய் நீ இருமா 10 வருஷம்னு சொல்லுவாராகில், அப்போ இவாளுக்குள்ளே என்ன நட்பு இருக்கணும். அவருக்கு நந்தபாபாட்டக்க என்ன ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ நந்தபாபா எத்தகைய சுத்தாத்மாவாக இருக்கணும். இதெல்லாம் கதையில் சொல்கிற விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கவும் முடியாது யாராலையும். ஆனால் பாகவதத்தில் இருக்கேன், பாகவதத்தில் சுகர் சொல்லியிருக்காரு. அதனால் நந்தபாபாவை பார்த்துட்டு கட்டின்றார். சௌரியமாக இருக்கேடா, என் குழந்தை எப்படி இருக்கான், சௌரியமாக இருக்கானா? கிருஷ்ணன் இல்லை, பலராமனை. உங்கள் குழந்தை சௌரியமாக இருக்கான், நீங்கள் ஏன் கவலைப்படுறேன்? உங்கள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும். நீங்களும் தேவகியும் பட்ட கஷ்டம் லோகத்தில் யார் படுவா? அருமையான 6 குழந்தைகளை பெற்று இழந்தேளே நீங்கள். பொன்குட்டி பிறந்தாலுமே உங்களுக்கு வசுதேவ ரெடி பார்க்குறார். ஆமாம் ஆமாம், பிறந்தா இவருக்கு தான் பிறந்தது பொன்குட்டி. நந்தபாபா பொண்ணு தான் அது. பொன் குழந்தை பிறந்தாளாமே, அவளும் மறைஞ்சு போயிட்டாளாமே. இப்படி கஷ்டப்படுறேல, நான் இங்கே கஷ்டம்லாம் இருக்கட்டும், அடிக்கடி நீங்கள் இனிமேல் இந்த காரியத்துக்கு நீங்கள் வராதிங்கோ, யாரையாவது அனுப்புங்க. நீங்கள் என்னத்துக்கு வர? ஏன்னா சந்தி உத்பாதாஷ்ட கோகுலே, கோகுலத்தில் அநேக ஆபத்து காத்துருக்கு, நீங்கள் இங்கே இருக்காதீங்கோ, நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்கிறார். நந்தபாபாவுக்கும் வசுதேவர் வாக்கு சத்தியம்னு படுறது. அதனால் கிளம்பிடுவோம்னு கிளம்புறார். அதுக்குள்ளே கம்சன் அனுப்பினானே பூத்தனை, அந்த பூத்தனை எல்லா ஊர்கள்லையும் போய் எங்கெல்லாம் குழந்தை இருக்கும் அந்த குழந்தையெல்லாம் சாக்கேச்சரி ஏகதோபேத்ய பூதனானந்த கோகுலம் யோசித்வா மாஜாத்மானம். ஆகாச மார்க்கமாக பறந்து வருவலாம், பருந்து மாதிரி. யாராவது குழந்தைகள் வாசலில் விளையாடினா கழுவு மாதிரி கொத்துண்டு போய் கிழிச்சு எரிஞ்சுடுவலாம். இப்படி எல்லா குழந்தைகளையும் கொண்டா கோகுலத்துக்கு வரா. கோகுலத்துக்கு வரான்னா கோகுலத்தை தான் கண்ணன் இருக்கான்னு அவளுக்கு இப்படியே தெரிஞ்சு கொடுத்து. எப்பயுமே எந்த ஊருக்குமே அவள் நஜஸ்வரூபத்தில் தான் போகும், ராட்சசி மாதிரி தான் போவோம். கோகுலத்துக்கு வரும்பொழுது அவளுக்கு என்ன தோணுது தெரியல, அலங்காரம் பண்ணிட்டு வராங்கிறார். தாம் கேசபந்தவ் யதிசிக்த மல்லிகாம் பிருஹன்னிதம்பஸ்தனகிருச்ர மத்தியமா சுவாசதம் கம்பித கர்ணபூஷண திஷோள்ள சத்குண்டல மண்டிதானநாகாயாம் வல்குஸ்மிதா பாங்க விசர்க வீக்ஷிதைஹி மனோஹரந்தீம் வனிதாம் பிரதௌகசாம் அமம் சதாம் போஜகரேண ரூபிணீம் கோப்யஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம் தாம் கேஷபந்தவ் யஜுஷிக்த மல்லிகாகாம். பிரம்மஜானியா சுகர் வர்ணிக்கும் பொழுது எப்படி நாம் உபேட்சை பண்ணுறது? பூத்தனையவே வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா ருக்மிணி விராட்டியாரை வர்ணிக்கிறார் மாதிரி வர்ணிக்கிறார். ருக்மிணி கல்யாண கட்டம் தாம் தேவமாஜாமிவ வீர மோகினி அப்படி வர்ணிக்கிற மாதிரி தாம் கேஷபந்தவ் யதிஷிக்த மல்லிகாகாம் ஒரே மாதிரி வர்ணிக்கிறார். தர நிறையா மல்லிப்பூ வச்சுட்டாளாம். எங்கேயோ பட்டுப்புடவை வாங்கி எப்படியோ கட்டிண்டா. காஞ்சிபுரம் பட்டுப்புடவையோ என்ன பட்டுப்புடவை தெரியும், பட்டுப்புடவை வாங்கி கட்டிண்டான். காலில் நூபுரம் கொஞ்சம், கைகளில் கை விளையலாம் போட்டு 10 விரல்களில் மோதிரம் கொஞ்சம், ரத்னாங்கி கனகாங்கி முத்துஹாரம் கல்லட்டிக காசிமாலை என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டுண்டு பிருஹன்னிதம்பஸ்தனகிருச்ர மத்தியமா சுவாசசம் கம்பித கர்ணபூஷண திஷோள்ள சத்குந்தல மண்டிதானநாகாம். காதுகளில் அழகான குண்டலம் போட்டுருக்கான், ரத்ன குண்டலம் போட்டு ஜலுக்கு ஜலுக்குன்னு இப்படி ஹம்ச காமியாக நடந்து வரா. இப்படி வரும்பொழுது அவருடைய கேசங்கள்லேருந்து உதிர்ந்து விழுகின்ற மல்லி புஷ்பங்கள் பிருந்தாவன வீதி அப்படியே பிரகாசிக்க செய்கின்றன. வல்குஸ்மிதா பாங்க விசர்க வீக்ஷிதைஹி மனோஹரந்தீம் வனிதாம் பிரஜோகசாயாகாம். அழகா பின்னி குஞ்சலம் கட்டிண்டு அந்த குஞ்சல கேசத்தை அப்படி எடுத்து கையில் அப்படி வச்சுட்டாளா. இப்படி வச்சுட்டு இப்படி சொரட்டு
இப்படி சொல்லிட்டு அப்படி எல்லாரையும் இப்படி ஒரு பாட்டு கட்டாட்சம் பண்ணி எல்லாரையும் இப்படி கட்டாட்சம், எல்லாம் சாமானிய ஜனங்கள் தானே, எல்லாம் கையில் வந்து பானை, தயிர் பானை, வெண்ணெய் பானை எல்லாம் வச்சுட்டு இப்படி வாசலில் கிழிஞ்ச உடவை கட்டிட்டு கோபிகள்லாம் அப்படி வந்து பார்த்து ஆன்னு பார்க்க, யாருடா அது, இது யாருடி, இது யாருடி, இது பரஸ்பரம் எல்லாரும் பேசிக்கிறா, இது யாருடி, இது தேவதா ஸ்ரீ அப்படிங்கிறா. தேவதா ஸ்ரீ நம்ம ஊருக்கு என்னடி வர, நம்ம ஊரில் என்ன வச்சிருக்கு, பாலும் தயிருக்குமா வரப்போறா, மேலும் தேவதா ஸ்ரீனா கால் பூமியில் படாத, இப்படி கால் பூமியில் படுறத இவள் யாரு. உடனே இன்னொருத்தி சொன்னா, இது யாரோ ராஜஸ்திரீ. ராஜஸ்திரீ இங்க என்னத்துக்கு வரா, ராஜாவே வரமாட்டான் நம்ம ஊருக்கு, ராஜ மனைவி என்னத்துக்கு வரப்போறா, ராஜ பொண்ணுகள் என்னத்துக்கு வரப்போறா, இல்லை இது ரிஷிபத்னின்னு நினைக்கிறோம். ரிஷிபத்னியா, ரிஷிபத்னி எப்படி மரவுரி தானே கட்டிப்பா, பட்டுப்புடவையா கட்டிப்பா, பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்காளே, ரிஷிபத்னி இல்லையே. இன்னொருத்தி ஒழுகிறான், எனக்கு இவ யாருன்னு தெரியும். யாரு இவ, யாரு இவ, சாக்ஷாத் ரங்கநாயகி, சாக்ஷாத் லக்ஷ்மியவோ, வல்குஸ்மிதா பாங்க விசர்க வீக்ஷதைஹி மனோஹரந்தீம் வனிதாம் பிரஜோகசாகாம் அமம் சத அம்போஜ கரேண ரூபினி. எப்படி சொல்ற, எப்படி சொல்ற, எப்படி சொல்ற, தாயார்னு எப்படி சொல்ற, இந்த கையில தலைமுடியை சுற்றுண்டு இந்த கையில தாமரை சுத்துறா பார். அம்போஜ கரேண ரூபினி. ஸ்ரீரங்கத்தை போய் தரிசனம் பண்ணா நமக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்தை போய் பாருங்க தாயார, 4 கைகள் தாயாருக்கு, 2 கையில் தாமரையை வச்சு கொண்டு 2 கையினால அபயப்பிரதானம் பண்ணி கொண்டு இருக்கு. அதனால தாமரை கையில் வச்சிருந்தாலே தாயார் தான். அம்போஜ கரேண ரூபினிம் கோப்யா ஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். மேலும் நம்ம ஊருக்கு என்னத்துக்கு நீ தாயார் வரா அப்படின்னு கேட்டேன். லக்ஷ்மி நம்ம ஊர் என்னத்துக்கு வரா, நம்ம ஊரில் என்ன இருக்கு லக்ஷ்மி வரத்துக்கு, அது தெரியாதா உனக்கு, என்ன தெரியாதா, அது நம்ம யசோதை ஆத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்க, ஒரு பிள்ளையாண்டா, அது நம்ம கண்ணனா, பகவானா, பெருமாளா, அந்த குழந்தை தான் பெருமாள். யாரும் உனக்கு சொன்னா, சுகர் சொன்னார், கர்கர் சொன்னார், பகவானா கிட்டானா சொல்லியிருக்கா, கிட்டானா சொல்லியிருக்கா, பகவான் தான். பகவான் ஸ்ராவண சுக்லாஷ்டமி சுப சூரினே ஸ்ருத ஜன பாலகா கிருபயா புவனே அவதீர்ணோ ஜயதி பகவான் அவதீர்ணோ ஜயதி பகவான் அவதீர்ணோ ஜயதி. பகவான் பாட்டு இருக்கு கோவிந்த சதகத்தில், உனக்கு தெரியாதா, கோவிந்த சதகம் பாடினானா தெரியும், பாட்டு இருக்கு பகவானா. ஆனால் கோபிலாம் நினைச்சாலாம், கோபிய ஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். இவாளுடைய பாவம் அப்படி இருக்கு, அவ ஒன்றும் தாயார் கிடையாது, இவா யாரையுமே உயர்த்தி பார்த்து தான் இவாளுக்கு பழக்கமா. இப்படி வரும்பொழுது எல்லாரையும் பார்த்து மேனா மினிக்கி இப்படி மினிக்கிண்டு நேராக யசோத பவனத்துக்குள்ளே சென்றாளாம். இப்படி சென்றது உடனே எல்லாரும் யார் வந்தாலும் யசோதை வாங்கோன்னு தான் சொல்லுவேலாம். இப்படி வாங்கோன்னு சொல்லி தொட்டில் தானே கண்ணனை போட்டிருக்கா, அது வரையும் தான் எல்லாரையும் பார்த்து கண்ணன் அங்கே பார்த்து எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தான். இவ வந்தான்னு தெரிஞ்சிடும், விபுத்தியதாம் பாலகமாரிகாகிரகம் சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணகா அனந்தமாரோபயதந்தமந்தகம் யதோரகம் சுத்தம் அபுத்திரஜ்ஜுதீஹி விபுஜ்யதாகம். யாரை வேணா ஏமாத்துறா, வேஷம் போட்டுண்டு. கண்ணனை ஏமாற்ற முடியுமா? நாம் வெளியில் வேஷம் போட்டுட்டோன்னு சொன்னால் லோகத்தில் அட்டேப்பா பக்த சிரோமணி இவர் அப்படின்னு நம்பிடுவா. கண்ணன் பார்ப்பான், வெளி வேஷத்தை கண்ணன் நம்ப மாட்டான், உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கண்ணன் ஐயே ஒரே நாத்தம், நாத்தம் என்ன மாதிரி உள்ள மனசு பூரா ஒரே நாத்தம். ஹிருதயம் சுத்தமாக இருக்கிறவாள் தான் பகவான் பிரசன்னமாவான். இப்போ வெளியில் அலங்காரம் பண்ணிட்டு வந்தாலே தவிர உள்ள கெட்ட எண்ணம் விஷப்பாலை கொடுத்து கண்ணனை கொல்லணும்னா வந்திருக்கிறா, கண்ணனை கொஞ்சணும்னா வந்திருக்கா. அவள் வந்துதான் அவளை பார்க்க பிடிக்காம சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணம், நிமீலிதே கண்ணை மூடிட்டானா, அவளை பார்க்க முடியறனால கண்ணை மூடினான்னார். சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷண. ஏன் பார்க்க பிடிக்கல, என்ன துஷ்ட
கொடியவள் ராட்சசி, அதனால பார்க்க பிடிக்கல. சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். ராட்சசிங்கிறதுனால மட்டும் பார்க்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாதே. பக்த பிரகலாதன் ராட்சசனா இருந்தாலும் பகவான் கடாட்சிச்சானே. ராட்சசிங்கிறதுனால பிடிக்கிறதுன்னு இல்லை, எல்லா குழந்தைகளையும் கொலை பண்ண கொலகாரி இல்லையா, அதனால கண்ண மூடினா. சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். அந்த குழந்தைகள்லாம் இருந்தால் எனக்கு நண்பர்களாக இருந்திருப்பாளே, என்னோட மாடு வைக்க வந்திருப்பாளே, எல்லா குழந்தையும் கொஞ்சம் கொண்டுட்டாலே, அதனால கண்ண மூடினான். சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். ஒரு கால் கண்ணனுடைய கடாட்சம் கோபிகளுக்கே சொந்தமானது. கோபிகளுக்கு சொந்தமான கடாட்சத்தை இந்த மாதிரி ராட்சசிகளுக்கு கொடுக்கலாமா என்று கண்ண மூடினானா. நிமீலிதே க்ஷணஹாம். ஒரு கால் கண்ணனுடைய கடாட்சத்தை இவ பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணனுடைய ஆழவில மயங்கி வந்த காரியத்தை மறந்துடுவாளே, அதனால கண்ண மூடினான். ஆச நிமீலிதே க்ஷணஹாம். மேலும் குழந்தை முழிச்சுட்டு இருந்ததுன்னு சொன்னா தூங்கட்டும் பால் கொடுப்போன்னு காத்துட்டு இருப்பாளா. இவளை என்னதுக்கு காக்க வைப்பானே அப்படின்னுட்டு உடனே அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி அபிநயம் பண்ணான். சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். துஷ்டியா இருக்கக்கூடிய திருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இத்தனை குழந்தைகளை அவளை கொண்டாளே, அதுக்கு என்ன தண்டனை? அதனால அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று கண்ணை மூடி கொண்டானாம். சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். நிச்சயம் இவன் கண்ணனுடைய கடாட்சத்துக்கு அனுகிரக பாத்திரமாக ஆறதுக்கு சரியான அதிகாரி இல்லை, அதனால கண்ணை மூடினான். சராச்சராத்மாச நிமீலிதே க்ஷணஹாம். அடியன்னு சொன்ன அர்த்தம் தான் குறைவு, இன்னும் குருநாதர் அநேக அர்த்தம் சொல்லு. கண்ணை மூடினா கண்ணா அவ்வளோதானே. கண்ணை மூடினாங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் உண்டா? அனந்தமாரோபயத்து அங்கமந்தகம். யசோத சித்த இருங்கோ, நான் சித்த பால் கொண்டு வரேன்னு அவ போனா. குழந்தை தூங்குறதுன்னு நினைச்சானா இவர். தூங்குற குழந்தைன்னு நினைச்சு குழந்தைய தூக்கி மடியில் வச்சு விஷப்பாலை கொடுத்து கொண்டுடணும்னு நினைக்கிறா. அவனை கொல்ல வந்த அவனுக்கு மிருத்யுன்னு நினைச்சுண்டா, ஆனால் மடியில் வச்சுன்னா அவன் மிருத்யுவாக ஆப்பான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இல்லையா? இந்த கயறு தெரிகிறதுன்னு ஒன்று உண்டு. மரத்தில் ஏறி தேங்காவெல்லாம் பறித்து அந்த தேங்காவை உடச்சி தேங்காய் மட்டையிலேருந்து அந்த நாரை பிரித்து அந்த நாரை நன்னா ஆஞ்சி அந்த நாரை இடுப்பில் வச்சுன்னு இப்படி திருப்பா. எங்கள் ஊர் பக்கம் திருக்கோவில் பரனூர் பக்கங்களில் நிறைய கயறு திரிகிறவா உண்டு. திரிச்சுட்டே இருப்பா. இடுப்பில் ஒரு பெரிய ஒரு பை மாதிரி அந்த தென்னை மரத்துலேயே பண்ண ஒரு பை மாதிரி வச்சுருப்பா. தென்னை மட்டையிலேயே ஒரு பை பண்ணி வச்சுருப்பா. அதை இடுப்பில் கட்டிண்டு அதில் நிறையா அந்த நாரை போட்டுண்டு எழுத்தாப்பில் வாத்து மாமி நிற்பா. இவர் இங்கே நிற்பார். இப்படி திருச்சிலே வருவார். திருச்சி இவர் இப்படி திருச்சா அவர் இப்படி திருப்போம். இவர் இப்படி இப்போ மிஷின்லாம் வந்துடுச்சு. அந்த மிஷினில் வச்சு இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். இப்படி திருச்சிலே இருக்கும்போது என்ன ஆகும்? ரோட்டோரமாக தானே பண்ணுறா. சில சமயம் பாம்பு வந்துடுமா. பாம்பு வரும்போது இவாளுக்கு பழக்கம் இருக்கிறதுனால இப்படி பார்த்து தான் திரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி திருச்சினே இருப்பா. ஏதோ பாடுவா பேசுவா. அவள் பாட்டுக்கு வாய் பாட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும். கண் எதையோ பார்த்துட்டாலும் கை வேலை செஞ்சுட்டே இருக்கும். சில சமயம் அந்த பாம்பு வரும்பொழுது பார்க்காம அந்த பாம்பையை சேர்த்து தெரிஞ்சதும் புஷ்ஷுங்குவான். அதை மாதிரி இந்த கண்ணனை இவ கொள்ளணும் நினைச்ச இவ மடியில் வச்சுட்டா யதோ ரகம் சுப்தம் அபுத்தி ரஜ்ஜூதி. கயர்னு நினைச்சு பாம்பை தூக்கி திரிக்கிற மாதிரி இவ குழந்தை நினைச்சு தன் மிருத்யுவை தூக்கி மடியில் வச்சுட்டாண்டார். மடியில் வச்சுட்டு கண்ணனுக்கு விஷப்பால் அப்படி ஊட்டினது உடனே கண்ணன் பஞ்ச பிராணனையும் சேர்த்து உறிஞ்சானா. குட்டி கண்ணா பிறந்த 10-15 நாள் தானே ஆறுது கண்ணனுக்கு. அந்த குட்டி கண்ணனுக்கு இன்னும் புருவமே வரல. அது அப்படி சுழிக்கிறது, கண்ணெல்லாம் சவக்கிறது, பல்லு கூட இல்லை, நல்லா கடிச்சு இருக்கிறான். பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபத்து. ரோஷத்தோடு முடிச்சு இழுத்தார். ஏன்னா எல்லா குழந்தையிலும் கொண்டுட்டி இல்லையா, பிராணனை வாங்குறேன் பாருட. பஞ்ச பிராணையை சேர்த்து உரிய பிராணம் போகிற அவஸ்தை வழியில் தாங்க முடியாம சா முஞ்ச முஞ்சால மிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமானா அகில ஜீவமர்மணியே. விடுறா கிருஷ்ணா, விடுறான்னு அவன் சரணத்தை பிடிச்சு இழுக்கிறா. இவனோ காடம் கராப்யாம் பகவான் பிரபீத்யதத் பிராணைஹி சமம் ரோஷ சமன்விதோ பிபத். நன்னா பிடிச்சுக்கிட்டான் அவளை. இப்படி பிடிச்சிட்டதை இழுத்தாலும் வரல. கடைசியில் வாயில் சத்தம் போட்டுக்கிட்டு வாசலில் பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போனான். செத்து போனது நெஜ உருவத்தை எடுத்துட்டா. இடி விழுந்தா மாதிரி இருந்துதான். இடி விழுந்தது என்னடாது, என்ன ஆச்சு, ஆற்றுக்குள்ளே இடி விழுந்துட்டே. குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தா குழந்தைய காணும், வந்தவளையும் காணும்.
யசோதை வாசலில் வந்து பார்த்தா பெரிய உருவம் ஒன்று படுத்துட்டு இருக்கு. அது மேலே இந்த கண்ணை விளையாடிட்டு அவன் நெஞ்சில் விளையாடின்னு இருக்கான். பிராணம் போகிற சமயத்தில் கிருஷ்ணன் ஹிருதயத்தை வச்சுட்டாலே, ஹிருதயத்தை ஸ்மரிச்சாலே மோட்சங்கம் பொழுது நெஞ்சில் வச்சுட்டு சத்தாலே மோட்சத்தையே பகவான் கொடுத்தான்னார். அது எப்படி சுவாமி கொடுக்க முடியும்? துஷ்ட ஆசையை கொடுத்துட்டானேனா. குருவாயூரப்பன் எல்லாருக்கும் தானே சமமான தெய்வம். இன்னாருக்கு தான் குருவாயூரப்பன், இன்னாருக்கு இல்லைன்னு சொல்லுவாளா? ஓஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா பாயயதப்யசாத்வி லேபே கதிம் தாத்ருச்சிதாம் ததோன்யம் கம்வா தயாலு சரணம் விரஜேம கம்வா தயாலு சரணம் விரஜேம. அஹோ பகீயம். இந்த பூத்தனைங்கிறவ கிருஷ்ணனை கொள்ளணும் தானே வந்தா. ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா அபாயதப்யசாத்வி. கண்ணனை கொல்லணும்னு வந்து விஷம் கொடுத்தவளுக்கு பகவான் என்ன கொடுத்தான்? லேவே கதிம் தாத்ருச்சிதாம் ததோன்யம். மடியில் படுத்துன்னு பால் குடிச்சுதான் அவளை கொல்லணுமா கண்ணனுக்கு? சங்கல்ப மாத்திரத்தினால எந்த காரியத்தை செய்ய வல்லவன் இல்லையா கண்ணன்? அம்மா மடியில் படுத்துன்னு பால் குடிக்கிற கண்ணன் இவ மடியிலையும் படுத்துன்னு பால் குடிச்சானே. அம்மாவுக்கு கொடுக்குற மதிப்பை போய் இவளுக்கு கொடுக்கலாமா? யசோதையும் பூத்தனையும் ஒன்னா. யசோதையும் பூத்தனையும் ஒரே தரசல வச்சுட்டானே இந்த பிரபு. தாத்ருச்சிதாம் ததோன்யம். கண்ணன் ஒரு சமயம் அம்மா வேஷம் போட்டானோ. வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர. திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் திருவள்ளிக்கேளி பார்த்தசாரதியை பார்த்துட்டு இந்த பூதனா மோட்சத்தை தான் ஸ்மரிச்சுக்கிறார். பார்த்தசாரதியை பார்த்து பூதனா மோட்சத்தை ஸ்மரிக்கிறார். அவர் கோபாலனை ஸ்மரிக்கிறார். கண்ணன் ஒரு சமயம் தாய் வேஷம் போட்டான். எப்போ போட்டான்? அமிர்தமத நடியில போட்டான். அமிர்தமத நடியில கண்ணன் தாய் வேஷம் போட்டுட்டு மோகினி அவதாரம் எடுத்து வந்தான். ராட்சசாளுக்கும் அமிர்தத்தை கொடுத்தான், தேவாளுக்கும் அமிர்தத்தை கொடுத்தான். அம்மான்னு சொன்னாலே அமிர்தத்தை கொடுக்குறவளாம். அம்மான்னு சொன்னாலே பிரியத்தை தானே காட்டுவா. அன்னைக்கு அந்த பிரபு அம்மா வேஷம் போட்டுண்டு அமிர்தத்தை கொடுத்தா அந்த பகவானுக்கு. அமிர்தம்னா ரெண்டு அர்த்தம். கடைஞ்ச அமிர்தம் ஒன்றும், மரணம் இல்லாத தன்மைன்னு அமிர்தம். மோக்ஷம்னு அர்த்தம், வைகுண்டம்னு அர்த்தம். அதை கொடுத்தா. அத்தகைய அமிர்தத்தை கொடுத்தா அந்த பிரபுவுக்கு இவள் விஷத்தை கொடுத்தாளே. இவள் விஷத்தை கொடுத்தது ஆச்சரியம் இல்லை. விஷத்தை கொடுத்தவளுக்கு அமிர்தத்தை கொடுத்தான்னார். அது என்ன அமிர்தம்? தாத்ருச்சிதாம் ததோன்யம். மோட்சத்தையே கொடுத்தான். மோட்சத்தை கொடுப்பானே. யசோதையும் பூத்தனையும் ஒன்னா. மோட்சத்தை கொடுப்பானேன்னா மோட்சங்கிறது எல்லாருக்கும் சொந்த சொத்துன்னா. முக்தி பதேச தாஜபாக். சொந்த சொத்து மோட்சங்கிறது. இன்னாருக்கு தான் மோட்சம், இன்னாருக்கு மோட்சம் கிடையாது, இப்படி பண்ணாதான் மோட்சம், இப்படி பண்ணால் மோட்சம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லு. பகவான் சொல்லுவேனா? குருவாயூரப்பன் சொல்லுவேனா? இன்னாருக்கு தான் நான் தரிசனம் கொடுப்பேன், இன்னாருக்கு நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு குருவாயூரப்பன் சொல்ல மாட்டானே. நம்ம என்ன வேணால் செய்யலாம். நம்ம மாட்டோன்னு சொன்னோன்னா குருவாயூரப்பன் அந்த கோவில் மேலே ஒரு ஓட்டம் இருக்கான். அது வழியாக வெளியில் வந்து அந்த பக்தாளுக்கு போய் ராத்திரியோட ராத்திரியா தரிசனம் கொடுத்து, எங்கடா கண்ணன், கண்ணன் எங்க, கண்ணன் எங்க, புடி கண்ணனை, கதவை மூடு, இன்னைக்கு மாட்டினான் கண்ணன் அப்படின்னு வேஷாந்திலாம் பண்ணாலும் அந்த ஓட்டை கமலக்கண்ணன் பேர் அவன். அவன் உடனே அந்த ஓட்டை வழியா உள்ள போயிடுவான். நீ தடுத்தாலும் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான். நீ அவனை தடுக்க முடியுமா? மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? மோட்சத்தை கொடு. கம்பா தயாலும் சரணம் விரஜேம. இத்தகைய தயாளு உண்டா? இத்தகைய தயாளு லோகத்தில் உண்டா? கொலை பண்ண வந்தவாளுக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டு, அப்போ அபச்சாரம் பண்ணா பகவான் மோட்சத்தை கொடுப்பான்னு அபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போதான் சொன்னார், அபச்சாரம் பண்ணாலே மோட்சத்தை கொடுக்குற சர்வேஸ்வரன் நீ அவனுக்கு பிரேமையை காட்டினான். விஷத்தை கொடுத்தாலே மோட்சத்தை கொடுத்துட்றானே, நீ அவனுக்கு பிரேமையை காட்டினா அவனுக்கு என்ன கொடுப்பான்? அவனுக்கு அவனுடைய கிருபையை இனாமா வாங்கலாமா? தெய்வம் ஏமாறவே ஏமாறாது, தெரிஞ்சுதான் கிருபை பண்ணும். இவனுக்கு ஒன்றும் பண்ண லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சுதான் கிருபை பண்ணுறது. கிருபையை இனாமா வாங்கலாமா? ஒன்றுமே பண்ணாத போதே கிருபை செய்ய சர்வேஸ்வரன் நாம் பிரேமையை காட்டினா நமக்கு என்ன கொடுப்பான்? என்ன கொடுப்பான்? மோட்சத்தை கொடுப்பானா? மோட்சத்தை தான். ஐயே, அந்த மோட்சம் யாரு கேட்டான்? பூத்தனைக்கு கொடுத்தா மோட்சா சகடாசுரனுக்கு. அங்கே வைகுண்டத்தில் போய் பார்த்தா ஒரே பூத்தனையும் சகடாசுரம் திருநாவரத்தில் ஒரே பூத பிரேத பிசாசமாக இருக்க வைகுண்டத்தை. எனக்கு யார் சுவாமி அந்த வைகுண்டம் வேணும்? எனக்கு அந்த வைகுண்டம் வேணும். மோட்சத்தை காட்டிலாம் உயர்ந்த வஸ்து ஒன்று உண்டா? உண்டுன்னா அதை கொடு. மோட்சத்தை காட்டிலும் உயர்ந்த வஸ்து உண்டா? குருவாயூரப்பன் சொல்கிறான் உண்டு. என்ன? நான் தான்
நான் தான் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுப்பானா, பிரேம பக்தாளுக்கு என்ன கொடுப்பான்னா தன்னையே கொடுத்துரும். உனக்கு நான் தாசன் அப்படின்மா. என்னதான் யசோதையும் பூத்தனையும் ஒரே தராசில் வச்சு உத்தவன் சொன்னாலும் யசோதை தான், பூத்தனை தான். மோட்சம் வேணா பூத்தனைக்கு இனாமா கிடச்சிருக்கலாம், அம்மா மாதிரி வருமா? யசோதைக்கு கண்ணன் அருமைங்கிறத காட்டிலும் கண்ணன் சொல்கிறான், அம்மா நீ எனக்கு அருமையாச்சேம்மா. ஒன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைப்பாளா? பூத்தனை மாதிரி 1000 துஷ்டால் கிடைப்பா, 1000 பக்தால் கிடைப்பா, 1000 ஞானிகள் கூட கிடச்சிருவா ஒரு கால் கண்ணனுக்கு. யசோதை மாதிரி ஒரு அம்மா காட்டுங்க லோகத்தில். யசோதை மாதிரி அந்நியதா யாரும் கிடையாது. யசோதைக்கு ஈடு யசோதை தானே. அதனால கிம் புனஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சல் பிரியதமம் கிண்ணு ரக்தாக தன்மாதரோ யதாகா பயாம்சியாசாம் அபிபதே புத்திர ஸ்நேகஸ்னுதாஞ்சலம். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த மாடுகன்றுகள் இருக்கே, அந்த மாடுகள்லாம் பரமபாகியம் பண்ணித்தான். ஏன்னா எல்லா மாடுகளுக்கும் அடியில் பூந்துனா இவன் கண்ணுக்குட்டி தள்ளி விட்டுட்டு இவன் பால் விட்டுறானே. அதில் கிருஷ்ண புக்த ஸ்தன க்ஷீராக கிமு காவோனு மாதரஹ பயாம்சி யாசாம் அபிபதி புத்திர ஸ்நேகஸ்னுதானி அலம். அந்த மாடுகளுக்கே ஈடு கிடையாது. அந்த மாடுகள்லாம் கண்ணனுக்கு பால் கொடுக்கணும் தான் பாலை அடக்கி வச்சுட்டு இருக்குவான். கண்ணனை பார்த்துட்டு அப்படியே வருஷிக்குவான் கண்ணன் மேலே பாலை. அந்த மாடுகளுக்கு என்ன பெருமை உண்டு? அந்த மாடுகளுக்கே இவ்வளோ பெருமைன்னா கிருஷ்ணனை பெற்ற அம்மாவுக்கு என்ன பெருமை, யசோதைக்கு என்ன பெருமை? பூதனைக்கும் பகவான் மோட்சத்தை கொடுத்தான். நந்த பாபா மதுரைக்கு போயிட்டு சென்று வந்தார் இல்லையா, ஏதோ ஆபத்துன்னு வசுதேவர் சொன்னாரே, என்ன ஆபத்து இருக்கக்கூடும் என்று தேடி தேடி வந்தா. நினச்சா மாதிரி ஆச்சு, பெரிய ராட்சசி படுத்து கொண்டு இருந்த உடனே அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணியாருது? சம்ஸ்காரம் பண்ணணும். சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறது அவள் மோட்சம் அடைஞ்சாலும் எதை வச்சு தெரிஞ்சுட்டா? இதை வச்சு தான் தெரிஞ்சுட்டா. அவளை அறுத்து காட்டுக்கு மத்தியில் அழைச்சின்னு போய் அவளுக்கு கொல்லி போட்டால் சந்தனக்கட்டை எரிக்கிற மாதிரி சுகந்தம் வந்து தான். நல்ல சுகந்தம் வருமா? பணத்தை எரிச்சா சுகந்தமாக வரும், நாத்தம் தானே வரும். சுகந்தம் வருதே என்ன, எதனால என்ன? கிருஷ்ணன் தொட்டு, கிருஷ்ணன் பால் சாப்பிட்டு, கிருஷ்ணன் விளையாடி, கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணனை நெஞ்சில் வச்சுண்டு, கிருஷ்ணன் திருவடியை பிடிச்சுண்டு போன சரீரத்தில் ஏன் சுகந்தம் வராதுல்ல? அவள் சத்கதி அடைஞ்சாங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். இதுதான் பிரமாணம்டா. பெரிய ஆபத்து வந்தது இல்லையோ. அப்போ இவனுக்கு தெரிஞ்ச பிரத்யட்ச தெய்வம் எது? பசுமாடு தான். உடனே கண்ணனை பசுமாட்டுக்கு கொட்டாக அழிச்சுன்னு போய் விபூதியெல்லாம் கண்ணனுக்கு இட்டு கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர்கோரத சார்பகம். உடனே கோமூத்திரத்தை எடுத்து கண்ணன் மேலே தெரிச்சு, கிருஷ்ணா குருவாயிரப்பா என் குழந்தைய காப்பாத்து. கிருஷ்ணன் இங்குங்கிறா. நீ என்ன கிருஷ்ணா குருவாயிரப்பான்னு எங்கேயோ பார்க்குற? நான் தானே அந்த குருவாயிரப்பன், நான் தானே அந்த கிருஷ்ணன். எல்லாமே நான் மதுராவில் தானே இருந்தான் குருவாயிரப்பன், மதுராவில் தான் இருந்தான் குருவாயிரப்பன். வசுதேவர் தேவிக்கு இந்த குருவாயிரப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கண்ணனே பிறந்தான் அவளுக்கு. ஏன்னா எல்லா குழந்தையும் பெயிண்டே இருந்தது இல்லையா, கொண்டான் இல்லையா. ஒரு குழந்தையாவது எனக்கு பிரபோ குருவாயிரப்பா நீ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாளா. நானே அவர் ஏன்னுட்டானா. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் துவாரகையில் கொண்டு வச்சுண்டா. அப்புறம் கண்ணன் வந்து அந்தர்தானம் ஆக போகிறான் என்றதும், துவாரகையை அழிய போகிறது என்றதும், குருவையும் பாஜுவையும் பகவான் நினைச்சு இந்த பகவானை கொண்டு பிரதிஷ்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும், இந்த பகவான் அப்படி கொண்டு ஆகாச மார்க்கமாக போனாலாம். இப்படி ஆகாச மார்க்கமாக போகும் பொழுது இந்த ஊரில் அவன் இருக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான். இந்த ஊருக்கு வந்தான்னா மம்மியூர் சிவன் உட்காந்துருக்கார். அப்போ மம்மியூர் சிவன் இங்கே தான் உட்காந்துருக்கார். அவர் உட்காந்துருந்த இடம் இல்லையேன்றதும் உடனே சிவன் சொன்னார், நான் தரேனே. இல்லை உங்கள் ஊராச்சே. இல்லை நான் குருவாயிரப்பனுக்கு நான் இடம் தரேன், நான் தள்ளி பக்கத்து ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு அவர் பக்கத்து ஊருக்கு போயிட்டு இக்கரையில் இங்கே குருவாயிரப்பன்றது தான், அக்கறையில் அவர் உட்காந்து நேராக குருவாயிரப்பனை பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் பில்டிங் வந்தாலும் பார்க்குறார். அந்த காலங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. நேராக சன்னதி இருக்குமா. இன்றைக்கி நிறையா மத்தியில் பில்டிங்லாம் வந்தாலும் சிவன் பார்த்துட்டே இருக்கு, குருவாயிரப்பனையே பார்த்து. அப்படி வந்தானா குருவாயிரப்பன் நம்ம ஊருக்கு. அதில் குருவாயிரப்பன் அங்கே தான் இருந்தான். அதனால் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவ்யாத ஜோங்கிரி மணிமான் ஸ்தவஜான் வதோரு யஜ்ஞோச்சுத கடிதடம் ஜடரம் கயாஸ்யா ஹிருத்கேஷவ त्वदुरयीशयिनस्तु கண்டம் விஷ்ணு புஜமுருக்கர்ம ஈஸ்வரா கம். உடனே கண்ணனுக்கு மங்களங்கள்லாம் செய்கிறார். பஞ்சாயுதியும் ஆபரணம் பவந்து என்று வர்ணிக்கிறார் தேசிகர் யாதவாபியுதயர்.
கண்ணனுக்கு அரஞ்சா கயிறெல்லாம் கட்டி அதில் காசெல்லாம் வச்சு கட்டி நாய் மாதிரி பொம்மை பண்ணி அந்த நாயெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் தாயத்து அதில் தான் வந்து தொப்புள் கொடியை வச்சு அதை அப்படியே வச்சு கட்டினாலாம். பஞ்சாயுதி சங்கு சக்கரங்கள்லாம் வச்சு கண்ணனுக்கு இடுப்பில் கட்டுறா. அது குத்துறதா அவனுக்கு தொப்பையில் குத்துறதா. ஆனால் அவனுக்கு க்ஷேமமாச்சே. அவ்யாத்து அஜஹா அஜனான பகவான் உன்னை காப்பாத்தட்டம். கிரீடந்தம் பாது கோவிந்தா ஷகானம் பாது மாதவா விரஜந்தவ்யாத் வைகுண்டா ஆசீனம் தாம் ஸ்ரீயப்பதி புஞ்சானம் யஜ்ய புக்பாது சர்வகிரக பயங்கரா டாகின்யா யாதுதான்யஸ்ச கூஷ்மாண்டாக ஏ அர்பகிரகாக உன்மாதாயே ஹ்யபஸ்மாராக எல்லாம் இவன் திருநாமத்தையே சொல்லி அவனுக்கே ரட்சி. கிரீடந்தம் பார்த்து கோவிந்தா. இந்த குழந்தை விளையாடும் போது கோவிந்தா கண்ணனை காப்பாத்து. கிரீடந்தம் பார்த்து கோவிந்தா ஷகானம் பார்த்து மாதவா. ஏ மாதவா என் குழந்தைய தூங்கும் பொழுது நீ காப்பாத்து. வரதந்தமவ்யாத் வைகுண்டா. திருநாட்டுக்கு அதிபதியான வைகுண்டாதீஸ்வரா பிரபு பரவாசுதேவா குழந்தை சாப்பிடும் பொழுது நீ காப்பாது. புஞ்சானம் யஜ்ய புகுபாது சர்வகிரக பயங்கரா. எல்லாம் அவ வைகுண்டாதீஸ்வரா பிரபோ நாராயணா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது இங்குங்கிறாளாம். நான் தான் அதுங்கிறான். ஆனால் அவளுக்கு புரியலையே. பகவானுக்கு அப்படி ரட்சையெல்லாம் ஏற்படுத்தினார்கள். கண்ணனுக்கு இப்போ 1 மாதம் ஆயிடுத்து. 1 மாதம் ஆனதும் கண்ணனுக்கு குளிப்பாட்டணும் இல்லையா. கதாச்சித் ஔத்தானிக கௌத்துகா ப்ளவே ஜன்மர்க்ஷயோகே சமவேதயோஷிதாம் வாதித்ரகீதத்விஜமந்திரவாச்சகைः சகார சூனோः அபிஷேச்சனம் சதீ. குழந்தை பிறந்துடுதுன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே குழந்தை நன்னா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடணுமா. அப்படி கண்ணனை குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாள். இப்போ 1 மாதம் முதல் ரோஹிணி வந்துடுதான். இன்னைக்கு கண்ணனுக்கு பிறந்த மாதம் கண்ணனுக்கு பிறந்தநாள். வருஷம் கிடையாது. ஆவணி ரோஹிணி தான் இல்லை. ஆடி ரோஹிணியாக இருக்கட்டும், ஐப்பசி ரோஹிணியாக இருக்கட்டும், கார்த்திகை ரோஹிணியாக இருக்கட்டும், தை ரோஹிணியாக இருக்கட்டும், மாசி ரோஹிணி எந்த ரோஹிணியாக இருந்தாலும் அவனுக்கு பிறந்த நாளாம். அதனால் ஒரு சமயம் கண்ணனுக்கு திருமஞ்சனம் பண்ணணும் என்று சங்கல்பம் பண்ணி கண்ணன் குளிக்கணும்னா எல்லாரும் வரணுமா. ஒருத்தரை மட்டும் இருந்தால் அவனுக்கு குளிக்கும் பொழுது நமக்கெல்லாம் நம்மளை பார்த்தா பிடிக்குமா. கண்ணனுக்கு மட்டும் என்னடா அவன் குளிக்கும் போது எல்லாரும் பார்க்கணுமா, அவன் குளிக்கும் போது எல்லாரும் பாடணுமா, அவன் சாப்பிடும் போது எல்லாரும் பாடணுமா. எப்பயுமே அவனை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் தான் அவன் எதையுமே பண்ணுவான். அதனால் ஒவ்வொரு கைங்கரியத்துக்கு ஒவ்வொரு கோபிலாம் வந்தா ஒருத்தி வெந்நீர் போடுறா, ஒருத்தி கடலை மாவை கொண்டு வரா, ஒருத்தி மஞ்சளை நன்னா அரைச்சி காய நன்னா போட்டு அம்மியில் போட்டு நன்னா அரைச்சி மஞ்சளை எடுத்துகிட்டு வரா. நோக்கிய சோத்தை நுணுக்கிய மஞ்சளாள் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் உருவலும் வாயும் நயனமும் மூக்குமிருந்தவ காணீரேயே மெய்க்குழலீர் வந்து காணீரே. பெரியாழ்வாரும் எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவன் குளிக்க போகிறான் கண்ணா. அவன் குளிக்கிற அழகாக எல்லாரும் வந்து பாருங்கோ. வாக்கும் நயனமும் அவன் பேசுகிற அழகை மழலை சொல்ல கேளுங்கோ. அவன் கண்ணை பாருங்கோ, எண்ணெல்லாம் கண்ணில் போட்டால் அப்படி இப்படி சிமிட்டுறானான். வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் வாய் அப்படி இப்படி அப்படின்னு பண்ணிக்கிறானா. அப்புறம் முருவல் அப்படி முறுக்கிறானா மூக்க. அப்புறம் மூக்குமீரன் மூக்கை இப்படி இப்படி புடச்சிக்கிறானா. மூக்குமீரே வந்து பாருங்க. நோக்கிய சோதையின் நுணுக்கிய மஞ்சள பட்ட மகிழ்ச்சியோட சோத காரியெல்லாம் செய்யறதுக்கு 100 பேர் இருப்பா வாத்தில். கிருஷ்ணனுக்கு உண்டான காரியத்தை தான் செய்வா. ஆனால் அது எடுத்து வைக்கணுமே, அதுக்கு அத்தனை பேரா. வெந்நீர் நன்னா இருக்கா, மணியக்காரன்னு சொல்லுவா. ஸ்ரீரங்கத்தில் மணியக்காரன்னு பேர். அவர் கைங்கரியமே என்னன்னா எல்லாம் பெருமாளுக்கு சித்தமாக இருக்கான்னு பார்க்கறது தான் பேர். வெந்நீரில் தான் குளிப்பார். நம்பெருமாள் இருக்காரு ரொம்ப சுகி. எப்போ பங்குனி வெயில்லையும் வெந்நீரில் தான் குளிப்பார். ஏதோ மார்கழி மாதம் தான் நினச்சிக்காதீங்க, சைத்திர மாதத்துலேயும் வெந்நீரில் தான் குளிப்பார் அவர். அப்போ அந்த வெந்நீர் அப்படி விடும் பொழுது அது அப்படி கை நீட்டுவார். அவர் கையில் தான் முதல்ல பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் கையில் விடுவார். ஏன்னா அவருக்கு தான் தெரியுமா பெருமாளுக்கு எது பாங்காக இருக்கும், பெருமாளுக்கு எது உகப்பாக இருக்கும் அப்படின்னு. என்ன சுவாமி எப்படி சொல்கிறேன்? அப்போ நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்ப்பாளா? நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயில் போட்டு பார்த்துட்டு நெய்வேத்தியத்தை பகவானுக்கு கொடுத்தாலும் தோஷம் இல்லையா, பிரேமேன்னு வந்துடுத்துனா. ஏன்னா உப்பு உரைப்பு ஜாஸ்தியாக போயிடுத்துனா, குருவாயூரப்பனுக்கு உரைப்பு ஜாஸ்தியாக போயிடுத்தா கண்ணு ஜலமாக வரும். உப்பு போயிடுத்துனா ஒரே நன்னாவே இருக்காது.
ஒரே துவர்ப்பாக போயிடும். இனிப்பு நிறைய படுத்தினா தட்டி போயிடும். அப்போ எல்லாம் அளவில் இருக்கணும் இல்லையா? அப்படி அளவில் அது எப்படி தான் அமையிறதோ தெரியல சாமி. நீங்கள் வேணால் ஒரு 10 நாள் பாயசம் வரிசையாக வாங்கி பாருங்க, ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். மாறவே மாறாது. ஒரு நாளைக்காவது ஒன்று பால் ஜாஸ்தியாகணும், இல்லை சாதம் ஜாஸ்தியாகணும், இல்லை சர்க்கரையாவது ஜாஸ்தியாகணும் இல்லையோ, ஆகாவே ஆகாது, ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் குருவாயூரப்பனுக்கு பார்த்து பார்த்து வெட்டும் பொழுது அதில் எப்படி தோஷம் வரும்? வாயில் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கண்ணால் பார்த்தே தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு அனுபவம் இருக்கு இல்லையா கைங்கரியம். அதனால தான் கைங்கரிய பரவாயில்ல அவள் தான் பண்ணணும். நானும் பண்ணுறேன், ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஏன் எனக்கு பக்தி இல்லையான்னு கேட்குறா இல்லையா லோகத்தில்? பக்தி இல்லைன்னு சொல்லலை, பக்தி உண்டு. பக்தி இருக்கிறவன் அப்படி பேசவே மாட்டான். அவள் தான் ஏன் செய்யணும்னா பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையா அந்த பெருமாளுக்காகவே வாழறா இல்லையா? அப்படி வாழ்ந்தான்னு சொன்னால் அவளுக்கு தானே பகவானுடைய திருமேனிக்கு எது பாங்கா இருக்கும், உகப்பா இருக்குங்கிறது தெரியும். ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் கைங்கரியங்கிறது. புதுசாக வரவனுக்கு அவ்வளவு பிரேமம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. பக்தி இருக்கலாம், தெய்வங்கிற நம்பிக்கை உண்டு. ஆனால் என் குழந்தைங்கிற பிரேமம் வந்தால் தானே அப்படி குருவாயூரப்பனை பார்த்துக்கிறா இல்லையா? அப்படி பார்த்துக்க முடியும். இல்லாத போனால் எல்லா உத்தியோகமும் எப்படியோ இந்த உத்தியோகம் அப்படின்னு ஆகிடும். இது ஒரு உத்தியோகம்னு ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவில் கைங்கரியங்கிறது ஒரு உத்தியோகம். எல்லா மற்ற அரசாங்க உத்தியோகம் எப்படியோ அது மாதிரின்னு ஆகிடும். அப்போ அதில் பிரேமைங்கிறது வராது, அதில் சுத்தமான எண்ணங்கிறது வராதே. இல்லை அவள் தான் அந்த கைங்கரியம் பண்ணணும். யசோதா அப்படி பார்ப்பலாம். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சள் எடுத்து இப்படி தடவிப்பான், நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்க்குறாள். ஏன்னா நரேன்னு இருந்துடுத்துனா அப்புறம் குருவாயூரப்பன் திருமேனி எல்லாம் ரத்தமாக போயிடுமே, புண்ணாக போயிடுமே. ஏன்னா நம்பெருமாளையே அந்த திருவரங்கத்தில் அநேக பக்தால் உண்டு. நடாதூர் அம்மாள் அப்படின்னு ஒரு பெரியவா இருந்தாள். அந்த பெரியவா நம்பெருமாள்கிட்ட வாத்சல்ய பாவம். யசோதேன்னு அவருக்கு எண்ணமா. அவர் புருஷன்தான், ஆனால் யசோதேங்கிற பாவம், தன் குழந்தை அப்படிங்கிற பாவம் அவருக்கு. நம்பெருமாள் அவர் முன்னாடி சாட்சாத்கார மாதிரி, அம்மா 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 என் உடம்பெல்லாம் பாருமா, ஏண்டா ஏண்டா கண்ணா ஏன் புண்ணா போயிடுத்து, ஏன் புண்ணா போயிடுத்து. இந்த பட்டர்கள்லாம் யாரோ பெரிய கோடீஸ்வரன் வரானா, அவன் முன்னாடி நான் நன்னா வெளுப்பாக இருக்கணும்னு என்னை 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சிட்டாங்க. என் உடம்பெல்லாம் பாரு ரத்தமாக இருக்குது பாருமா அப்படின்னு காட்டினானா. உடனே அவர் சொன்னார், மறுநாள் பட்டர்கள்லாம் அழைச்சார், இந்த பாருங்கோ 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி பெருமாளை தேய்க்காதீங்க, அது வெறும் வெங்கல பித்தளம் பாத்திரம்னு நினச்சிடாதீங்க, அதில் ஒரு ஜீவன் இருக்கு, பெருமாள் இருக்கிறார். குழந்தை உங்கள் ஆத்து குழந்தைய இப்படி நீங்கள் புளியும் சாம்பலையும் போட்டு தேய்ப்பேடா? உங்கள் ஆத்து குழந்தைனா எவ்வளோ பிரியமாக பார்த்துக்கிறேன், பெருமாளையும் அப்படி தானே பார்த்துக்கணும். அர்ச்சா திருமேனின்னு பண்ணாதீங்க, அர்ச்சா திருமேனிக்கும் வலிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுலேருந்து பெருமாள் அப்படி பார்த்துட்டான் அப்படின்னு சரித்திரம். அதனால் நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் அது அப்படி எடுத்து பார்த்து எல்லாம் பண்ண சரியாக இருக்குது, சித்தமாக இருக்கா. கண்ணனை கொண்டு வரதும் ஒரு கோபி எங்கேருந்து கொண்டு வந்துட்டு இவன் பலகாவை போட்டுண்டு கீழே அப்படி உட்காண்டு தன் புடவை எடுத்து இடுப்பு வரைக்கும் நன்னா மடிச்சுண்டு எண்ணெய் சூடான எண்ணெய், ரொம்ப சூடவும் கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. எண்ணெயை நன்னா காய்ச்சி அது மிளகெல்லாம் போட்டு நன்னா போட்டு அதை நன்னா எண்ணெயை காய்ச்சின எண்ணெயை கொண்டு வந்து ஒரு கோபி கொடுத்தா. ஒரு கோபி சொப்பு சாமானை வச்சு டக்குன்னு விளையாட்டு காட்டின்னு இருக்கா, ஒரு கோபி துணியை கையில் வச்சுட்டு சித்தமாக இருக்கா, ஒரு கோபி ஏதோ பாட்டெல்லாம் பாடுறா. அபிஷேக சமயத்தில் பாடணும் இல்லையா, அதனால எல்லாம் பாடுறா. ஆயாஹி கோகுல மாதவா அப்படின்லாம் பாடுறா. எல்லாம் சித்தமாக இருக்குது. கிருஷ்ணா நீ ஸ்நானம் பண்ணவா, யமுனா லோலஹரே கிருஷ்ணா யாதவ பாலஹரே அபிஷிஞ்சாமி த்வாமமலேன சீதள பரிமள சலிலேன யமுனா லோலஹரே கிருஷ்ணா யாதவ பால ஹரே. அருமையான கீர்த்தனம், ஸ்ருங்கார கீர்த்தனம், நம்ம குருநாதால் எழுதின கீர்த்தனம். கோலாகலம் திருமஞ்சனத்துக்கு முன்னாடி இந்த கீர்த்தனம் பாடி தான் கோலாகலனை அழைச்சி அதுக்கப்புறம் திருமஞ்சனம் அப்படிங்கிறது. அதனால் இந்த கீர்த்தனம் தான் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன் கோபிகைகள்லாம். அதனால் இப்படி கீர்த்தனங்கள்லாம் யாரோ பாடுறா. எல்லாத்தையும் கேட்டுன உடனே கண்ணனை மடியில் போட்டுட்டு அந்த எண்ணெய் எடுத்து கண்ணனுக்கு உடம்பெல்லாம் தேய்ச்சி விடுறா அம்மா. அவனுடைய குட்டி குட்டி கைகள், குட்டி குட்டி விரல், அப்புறம் கழுத்து பட்டையெல்லாம் நன்னா தேய்ச்சி, காலெல்லாம் நன்னா தேய்ச்சி, அவனை திருப்பி அவன் முதுகளெல்லாம் தேய்ச்சி, அவன் உள்ளங்காலெல்லாம் நன்னா தேய்ச்சி விட்டு குட்டி தொப்பை புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது வேகமாக.
அந்த தொப்பையெல்லாம் நன்னா தேய்ச்சி நல்ல குண்டா இருப்பான் கண்ணா. அதனால் கண்ணமே தொப்பை மாதிரி இருக்குமா அவனுக்கு. அதனால் அவன் குண்டு கண்ணத்துலலாம் நன்னா தேய்ச்சி, கண்ணுலலாம் தேய்ச்சி, நெத்தி பட்டையெல்லாம் தேய்ச்சி விட்டு, தலையில் இவ்வளோ முடியான், சுருடு சுருடான கேஷங்கள், பிறந்த புதுசுலேயே இவ்வளோ முடி இருக்குமா அவன் தலையில். அதனால் அவன் தலைமுடியில் நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடணும்னு குழந்தைய தூக்கி தன் காலில் அப்படி போட்டுண்டாலோ இல்லையோ வடிக்க விடுறான். ஊன்னு அடறானா. அம்மா முடியில் ஏறிக்கணும்னு ஆசை, இப்படி தவழணும் நீஞ்சிறான். நீஞ்சினாலும் உடம்புல எண்ணெய் இருக்கிறதுனால அம்மா காலும் வழவழன்னு இருக்கிறதுனால வலிக்க விழறான். தேவாலாம் ஆகாசத்தில் வந்தா கிம்ப்ரூமஸ்வாம் யசோதே கதி கதி சுகிருத க்ஷேத்ர பிருந்தாணி பூர்வம் கத்வாகா கீதృగ్விதானைகி கதி கதி சுகிருதான்யர்ஜிதானி த்வயைவ ந பிரம்மாணைவ சக்ரஹ ந ச மதனரிபுஹ யஸ்ய லேபே பிரசாதம் தத்பூர்ணம் பிரம்ம சததம் க்ரோடம் ஆரோடு காமஹ விலுடதி சததம் க்ரோடம் ஆரோடு காமஹ. மா யசோதே, பகவத்பாதாச்சாரியாளுடைய ஸ்லோகம். சங்கர பகவத்பாதால் சொல்கிறார், அம்மா யசோதே, உன்னுடைய பாக்கியத்தை நாங்கள் என்னம்மா சொல்கிறது, என்ன தவம் செய்தாய் யசோதாயின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு இல்லையா தமிழ்லையே, அது இதுலேருந்து தான் வந்திருக்கு போல் இருக்கு. கிம் ப்ரூமஸ்வாம் யசோதே, ஏ யசோதே, நீ என்ன புண்ணியம் பண்ண எங்களுக்கு சொல்ல. கதி கதி சுக்ருத க்ஷேத்ர பிருந்தாணி பூர்வம், நீ எந்த க்ஷேத்திரங்கள்லாம் போனேம்மா. கதி கதி சுக்ருதான்யர்ஜிதானி த்வயைவ, நீ என்ன விரதம் பண்ண, நீ என்ன தபஸ் பண்ண, நீ என்ன உபவாசம் இருந்த, எங்களுக்கு அந்த சீக்கிரட்டை சொல்ல. நீ என்னெல்லாம் புண்ணியம் பண்ண, புண்ணியம் பண்ணாமல் தெய்வம் இப்படி விளையாடுமா, நீ என்ன புண்ணியம் பண்ணேன்னு சொல்லுமா. க்ஷேத்ர பிருந்தாணி பூர்வம் கத்வாகா, எந்த விதேசத்தில் போய் சேவிச்சியா, ஏதாவது விதேசத்தை ஏதாவது கைங்கரியம் பண்ணியா, நீ என்ன பண்ண எங்களுக்கு சொல்ல, எங்கள்கிட்ட கிருபையினால சொல்ல. கதி கதி சுக்ருதான்யர்ஜிதானி த்வயைவ, பிரம்மாவுக்கு கிடைக்கல, ருத்ரனுக்கு கிடைக்கல, இந்திராதி தேவதைகளுக்கு கிடைக்கல, அத்தகைய பாக்கியம் உனக்கு கிடைச்சுடுதே. கிருஷ்ண தரிசனமானா, தரிசனம் இல்லை சுவாமி, தரிசனம் இல்லை, தத் பூர்ணம் பிரம்ம, அந்த பரமேஸ்வரனான அந்த பூர்ண பிரம்மமாக இருக்கக்கூடிய பகவான் விலுடதி சததம் தத் பூர்ணம் பிரம்ம விலுடதி சததம் குரோடம் ஆரோடு காமஹா என்று உன் காலில் அது மாற்றிண்டு எந்த பகவானுடைய சரணாரவிந்த வாததூளி கிடைக்குமோனு என்று வேதங்களும் பிரம்மாதி தேவதைகளும் தவிக்கும் பொழுது அத்தகைய அந்த தெய்வம் உன் காலில் மாட்டிண்டு தவிக்கிறதேம்மா. மடியில் ஏறணும், மடியில் ஏறணும், மடியில் ஏறணும் துடிக்கிறதா அது. குரோடம், குரோடம்னா மடின்னு அர்த்தம். குரோடம் ஆரோடு காமஹா, நீ என்ன புண்ணியம் பண்ணியோ சொல்லு என்று ஆச்சாரியார் கேட்குறார். சன்னியாசி இல்லையா, காஷாய தண்டத்தை தரிக்கிறவா இல்லையா, ஜீவாத்ம பரமாத்ம பேதஜானம் உடையவாள் இல்லையா, ஆத்மானாத்ம விவேகம் உடையவாள் இல்லையா, அவா சொல்கிறா நீ என்ன புண்ணியம் பண்ணி எனக்கும் சொல்லேம்மா. என்கிட்டையும் அந்த கண்ணன் அப்படி விளையாடுமனே, என் கண்ணனை வடியில் போட்டு உண்டு திருமஞ்சனம் பண்ணும் பொழுது மக்கா எடுத்து குழந்தை தலையில் விடலாமா, அப்படி விடலாமா, குழந்தைக்கு மூச்சு வாங்குவேன். அதனால் 2 கையில் ஜலத்தை எடுத்து பச்சக் பச்சக்குன்னு தெளிக்கிறா. தேவதைகள்லாம் மறுபடியும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. யத்ரோமரந்திர பரிபூர்த்தி விதௌ அதக்ஷாக வாராஹ ஜன்மனி பபூவுஹு அமீ சமுத்ராஹ தம் நாமநாதம் அரவிந்த திருஷம் யசோதா பாணித்வயாந்தர ஜலைஹி ஸ்னபயாம் பபூவ. இந்த கண்ணன் வராகசுவாமியாக ஒரு நாள் அவதாரம் எடுத்தான். அப்படி வராகமூர்த்தி அவதாரம் எடுத்த பொழுது ரசாதலத்துக்குள்ள பிரவேசித்து பகவான் பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வந்த பொழுது சமஸ்த சமுத்திரங்கள், 7 சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரங்கள்லாம் அந்த வராகசுவாமியினுடைய ரோம கூப்பங்கள். இந்த ரோமம் வரதே, இந்த முடி வர இடத்துல ஒரு சின்ன ஒரு குழி இருக்கு இல்லையா, அதில் போய் ஒரு சமுத்திரம் மாட்டி விடுத்தான். யத்ரோமரந்திர பரிபூர்த்தி விதௌ அதக்ஷாக, 7 சமுத்திரத்தையும் அந்த ரோமகூபத்தில் விட்டா
சமுத்திரம் தான் சின்னதாக தெரியுமா தவிர இன்னும் குழி பெருசாக இருக்குமா. அப்போ பெருமாள் எவ்வளோ பெருசு இருந்திருப்பார் பாருங்க. வாராக ஜன்மணி பபூவு அமி சமுத்ராக. அத்தகையான கண்ணனே 2 கை அந்த ஜலத்தை எடுத்து மொத்த திருமஞ்சனத்தையும் முடிச்சுட்டாங்களாம் அந்த கண்ணனை. அமி சமுத்ராக தம் நாமநாதம் அரவிந்த திருஷம் யசோதா பாணித்வயாந்தர ஜலை ஸ்னபயாம் பபூவ. கடல் மாவுலாம் கண்ணனுக்கு முகத்தில் போட்டு, சீக்காலாம் தேய்க்க முடியாது இல்லையா, குழந்தையாச்சே, அதனால் கடலை மாவெல்லாம் போட்டு குழந்தைக்கு நன்னா அபிஷேகம் பண்ணா. திருமஞ்சனாகி குழந்தைய மடியில் போட்டுக்கொண்டு நன்னா ஒரு அழகான சாஃப்ட் வஸ்திரத்தை வச்சு குழந்தைக்கு தொடக்கிறா. ஒரு கோபியங்கார் தூபகாலை கொண்டு வந்துட்டான். ஏன்னா தூபம் போட்டால் தானே தலையில் ஈரங்கள்லாம் போகும். அதனால் தூபகாலை அப்படி கொண்டு வந்து வச்சதும் அதில் அந்த சாம்பிராணி போட்டதும் அது புகையிறது. கோபி பக்கத்துலேருந்து விசுறா. குழந்தைய மடியில் போட்டுண்டு தலையை அப்படியே தோட்டி தூபங்கள்லாம் குழந்தைக்கு காட்டுறா. அப்படி காட்டி குழந்தைய கொஞ்சம் கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு, கண்ணத்தை திருஷ்டி போட்டுக்கிட்டு, கழுத்தில் புலிநகை செயினெல்லாம் போட்டு, கைகளில் வளையல்லாம் போட்டு, காலில் நூப்புறம் போட்டு, இடுப்பில் அரங்காய் கயிறு கட்டி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ண. அம்மா ஒரு நிஜார் படப்படாதா, திகம்பரனா விட்டுக்கா கண்ணனை. கண்ணனை கொஞ்சின்ண்டே இருக்கா. தலை நிறைய முடி இருந்ததுனால அழகாக அவன் தலையை கொத்து உச்சியில் அழகான சிண்டு போட்டு ஷேப்பு நூலை வச்சு அழகாக கட்டி அதில் ஒரு மயில் பீலியை சொருகினா ஜிலுக்கிட இருக்கானா கண்ணன். கண்ணனை உடனே கொஞ்சரா இப்படி கொஞ்சின்ண்டே அம்மா இருக்கா இல்லையோ, இப்படி கொஞ்சிட்டே இருக்கும் பொழுது சஞ்சாத நித்ராட்சம் அசீஷயச்சனை. குளிச்ச உடனே பசிக்கும் இல்லையா, அதனால் குளிச்சுட்டு வந்தோடனே கண்ணனுக்கு ரொம்ப பசிச்சதும் இன்னும் அழுததும் உடனே கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டே அப்படி தலையை கோதிண்டே இருக்கா. பால் குடிச்சுட்டே இருக்கிற கண்ணை அப்படியே சர்ச்சன்னு கண்ணை மூடுறது. உடனே உடனே தூங்கிடாது, அப்படியே தூங்கும் டக்குன்னு முடிச்சுக்கும், அப்படியே தூங்கும் டக்குன்னு முடிச்சுக்கும், அப்படி சொருகிறதான். அது சொல்கிறார் அசீஷயது சனை. கண்ணன் தூங்கிட்டான்னார். கண்ணன் தூங்கினா சமஸ்தலோகத்துக்கு பிரளயம் வந்துடுவேன். ஏன்னா அவன் தூக்கம் தானே பிரளயம். பிரளயம் வந்துடுமேன்னு கேட்டார். பகவான் தூங்காமல் இருப்பாரான், யோக நித்ரையிலேயே இருப்பாராம் பெருமாள். பத்மநாப சுவாமி யோக நித்ரையில் தான் இருப்பாரான். தூங்குறாருன்னு நினச்சிக்க கூடாது. ஏன் தூங்கினா பிரளயம் வந்துடுவேன். மேலும் என்னன்னா தூக்கம் வரவே வராதான் பெருமாளுக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தை வச்சுன்னா நமக்கே நிம்மதி இல்லை, தூக்கம் வரவே. விஸ்வ குடும்பியான பெருமாளுக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் சொன்னார், நாராயணியத்தை தான் சொல்கிறார். நித்ரா முத்ரா ஹெகில ஜகதி ரக்ஷணை ஜாகரூகாம்னார் பட்டத்ரி. நித்ரா முத்ரா தான். யோக நித்ராவசான விகதம் நளினேக்ஷனாயினது பாகவத். தூங்குற மாதிரி பெருமாள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு தவிர லேசாக கண்ணை திறந்துருப்பாராம். யோக நித்ரேன்னு பேர் அதுக்கு. தூங்குறாருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ தூங்கிட்டாரே, இப்போ தூங்கினானே பகவான்னா, பெருமாளாக இருக்கும்பொழுது சமஸ்த லோகத்தையும் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருப்பதனாலே பகவான் தூக்கம் வராமல் தூங்கினாராம். இப்போ தூங்கினதுக்கு காரணம் என்னவோ என்று கேட்டால், தன்னை பார்த்துக்கிற ஒரு அம்மா கிடச்சிட்டாலே அப்படின்னு தூங்கினானாம் பகவான். இப்படி பகவான் தூங்கினதும் பகவானே அந்த மாட்டு வண்டியிலேயே அழகான ஒரு தொட்டியில் கட்டி அந்த தொட்டியில் போட்டுவிட்டு வந்த பாகவதோத்தமாவை கவனிக்கணும்னா அம்மா சென்றதும் அங்கே ஒரு அசுரன் வந்தான், சகடாசுரன். சகடத்தில் பிரவேசிச்சுட்டு உடனே டர்ன்னு சுற்றி கண்ணனை அமுக்கி விடணும்னு நினைக்கிறான். இப்படி அமுக்கிடணும்னு இப்படி நினச்சதும் தன்னுடைய குஞ்சித பாதத்தை எடுத்து பகவான் ஒரு ஷாடு நான் சகடன் நொறுங்கித்து பிரபாள மிருத்வங்கிரி ஹதம் ஜவர்த்ததேங்கிறார். அதசயானஸ்ய சிசோஹோ அனோல்பக பிரபாள மிருத்வங்கிரி ஹதம் ஜவர்த்தத வித்வஸ்த நானாரச குப்பிய பாஜனம் வியத்தியஸ்த சக்ராட்ச விபின்ன கூபரம். குழந்தை மிதிச்சு மாட்டு வண்டி உழையுமான்னா பக்தானாம் மிருது சித்தானாம் மிருதுர்யகா பாத பல்லவகாகா சயேவ தீக்ஷ்ண சித்தானாம் துஷ்டானாம் வஜ்ரசன்னிபகா. யாருடைய ஹிருதயம் எப்படி இருக்கோ அவனுடைய திருவடியும் அப்படி இருக்கும்னு குருநாதால் சொல்கிறார். பக்தாள்லாம் மிருதுவான சித்தம் உடையவாளாக இருப்பதனாலே மிருதுவான சரணமாக இருக்கும். துஷ்டமான சித்தம் இருந்ததுன்னா, கடினமான சித்தமாக இருந்தால் அவன் திருவடியும் கடினமாக இருக்கும். சகடாசுரன் இப்படி ஓங்கி மிதிச்சு தான் அவனுக்கு கிடைச்சதே பாக்யம். பஜரே மானச சகடம் பாக்யவதம் பஜரே மானச சகடம். கிருஷ்ணன் திருவடி பட்டு பிருந்தாவனத்தில் உயிர் போச்சுன்னா அது பாக்கியம் இல்லையா? உடனே உடஞ்சி சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தால் குழந்தைக்கு ஒன்றும் ஆலையா, குழந்தைய தூக்கி மடியில் வச்சுண்டா அழுதா யசோதை. மேலும் மேலும் இப்படி ஆபத்து வரதே.
சாதுக்கள்லாம் கிருபை பண்ணியிருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்கா, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் சந்தோஷப்பட்டேன். மற்றொரு சமயம் சாயரக்ஷ வேலையில் மடியில் வச்சு கொண்டு ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே ஆழ்வார் எல்லாம் பாடியிருக்கார். செங்கீரை பருவம்னு பேர். 3 மாதம் ஆகிட்டு தான் கண்ணனுக்கு. மடியில் வச்சுட்டு இப்படி சாஞ்சாடு அம்மா சாஞ்சாடு அப்படி ஒரு பாட்டு பாடுறா இல்லையா, ஆழ்வாரே ஒரு பாட்டு பாடியிருக்கிறதுக்கு. அதனால் இப்படி ஆடுக ஆடுகவே அப்படின்னு குழந்தையை போட்டு இப்படி ஆட்டின்ண்டே இருக்கு. அந்த சமயத்தை ஒரு அசுரனை வந்துட்டாடா. திருடாவர்த்த சாந்தரயா வாத்தியா ரூபதரோஹரன். உடனே அம்மா மடியில் இருந்த கண்ணன் நன்ன பாரத்தை கொடுத்தாண்டார். கரிமாங்கிற ஐஸ்வர்யத்தை உபயோகப்படுத்தினான். அம்மாவுக்கு வலி தாங்கலை. என்னடா கிருஷ்ணா, வெண்ணெய் சாப்பிடாதே சாப்பிடாதேங்கிறே, பால் குடிக்காதே குடிக்காதேங்கிற, எப்போ பார்த்தாலும் இங்கிட்டு பாலை குடிச்சுவிட்டு இப்போ பார் புள்ளியார் கணக்காக கணக்கிற சித்த கீழே உட்காரு அப்படின்னு கீழே அப்படி உட்காந்துனதும் இப்போ நீயரானா கண்ணா நீஞ்சு 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 அச்சு அச்சு அச்சுனா அடின்னு அர்த்தம். யாரடா அச்சு அச்சுங்கிற? ஓ மாமா அச்சு. திருநாவர்த்தம் வரானா, இவன் முன்னாடி போகிறான். ஏன்னா அம்மாவுக்கு எதாவது ஆயிடுமே அப்படின்னு பகவானுக்கு வருத்தம். அதனால் முன்னாடி முன்னாடி போகிறான். போகாதடா போகாதடா காத்தடிக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா மண்ணை மாதிரி கண்ணில் அரைச்சான். கண்ணனை கொண்டு போயிட்டான் திருடாவர்த்தம். இது கரபவன சக்கரபாம்சு வருஷே சுதபதவீம் அபலா அவிலக்ஷ்ய மாதா அதிகருண மனுஸ்மரந்த்ய சோச்சதே புவி பதிதா மிருதவத்சகா யதா கௌ. குழந்தையை காணுறதும் பரிதவிச்சாள். கண்ணுக்குட்டியை இழந்த மாடு போல தவிச்சானா யசோதை. வெகு தூரம் கொண்டு போனவன் கண்ணனுடைய பாரம் தாங்கலை. இப்போதான் கரிமான ஐஸ்வர்யத்தை காட்டினானேனா அவனோட போகணும்னு லகிமாவை உபயோகப்படுத்தி போயிட்டான். அம்மா ஞாபகம் வரவே மறுபடியும் கரிமாவை உபயோகப்படுத்தினான். கழுத்தை கட்டினுட்டானா. விட்றா கண்ணான்னா தலைகிருன்னு சுற்றி கீழே விழுந்தான். திருடாவர்த்தம் கீழே விழுந்தான். தர்பூசு திருஷ்டிக்கு சுற்றி உடைப்பா இல்லையா, அது மாதிரி மண்டை நொறுங்கித்து. கண்ணன் அழுகுறல் கேட்டதும் உடனே ஓடி போய் 4 கோபிகைகள் குழந்தையை கொண்டு வந்து யசோதைட்ட கொடுத்தா. மேலும் மேலும் இப்படி ஆபத்து வரதே குழந்தைக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னதும் ஒரு ஆச்சாரியனுடைய சங்கம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது வாசலில் கர்கர் வரார். உடனே அவரை நமஸ்கரித்து குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும்னு 3 மாதம் கழித்து கேட்குறாள்னா, பிறந்ததுன்னு 12ஆம் நாள் செய்ய மாட்டாளோன்னா மறந்து போயிட்டா. கிருஷ்ணனை தவிர ஒன்றும் தெரியாதவளுக்கு. உடனே அவர் சொன்னார், நான் வசுதேவனுடைய வாத்தியார், நான் குழந்தைக்கு நாமகரணம் பண்ணேன்னா கம்சனுக்கு தெரிஞ்சுடுவேன். இல்லை பெரிய ஹம்பக்கா படணும்னு அவசியம் இல்லை சுவாமி, ரகசியமாக பண்ணிவிடலாம். கூடோ ரகசிவாலயோஹோ. மாட்டுக்கொட்டாக அழைச்சின்னு வந்தார். ரோஹிணி அங்கிருந்து தன் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து நமஸ்கரித்தாள். அயம் ஹீ ரோஹிணி புத்திரஹா ரமயன் மே சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுகு. ரோஹிணி குழந்தையினான இவன் எல்லாரையும் ரமிக்க செய்கிறதுனாலே ராமன், பலிஷ்டனாக இருப்பதனாலே பலன், சேர்த்தா பலராமன், எல்லாரையும் சேர்த்து வைப்பதனால சங்கர்ஷணன் பேர் வச்சதும் அவன் நமஸ்கரித்து அந்த நகுந்ததும் உடனே நந்தபாபாவையும் யசோதையும் குழந்தையை கொண்டு வந்து இப்படி நமஸ்கரித்ததும் உடனே கண்ணை மேலையும் கழியும் பா. கர்கர் புரிஞ்சுனுட்டா. ஓஹோ எனக்கே பேர் வைக்க வந்துட்டியா நீ அப்படிங்கிறது போல கண்ணன் பார்க்கிறானோ அப்படின்னு புரிஞ்சுனுட்டார். இப்படி புரிஞ்சுட்டு தான் அம்மா உன் குழந்தைக்கு நான் என்னமா பேர் வைக்கிறது? பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதஸ்யதே ஏ குணகர்மானு ரூபாணி தான்யகம் வேத நோஜனாஹ ஏஷவஸ்ரே ஆதாஸ்யத் கோபகோகுலநந்தனா அனேன சர்வதுர்காணி யூயமஞ்சஸ்தரிஷ்யத. மா உன் குழந்தைக்கு நான் என்னமா பேர் வைக்கிறது? அநேக திருநாமங்கள் இருக்குது. விஸ்வம் விஷ்ணுர்வஷக்காரோ பூதபவ பிரபு பூதகிருதி பூதபிருத்பாவ பூதாத்மா பூதபாவனா. யசோதையும் நந்தபாபா நினைச்சார் ஏதோ மந்திரம் ஜபிக்கிறார் நினைச்சார். அவர் சொன்னார் இதெல்லாம் உன் குழந்தை பேருண்டார். என்ன சுவாமி இது பூதகிருதுன்னு பேர் வச்சா என் குழந்தைய செல்லமா பூதமே என்ன கூப்பிடுறது? பூதகிருது பூதபிருத்பாவா பூதாத்மாலாம் சொல்றேல, அழகான பேர் வைங்க. நாராயண சமோ குணைஹி. நாராயணனுக்கு சமமான குணங்கள் இருப்பதனாலே உனக்கு நாராயணன். வசுதேவனுடைய புத்திரன் என்பதனாலே வாசுதேவன். கிருஷ்ணன்கிற திருநாமத்தை இங்கே மறைச்சு விட்டார். சுகர் சொல்லலை, ஆனால் பல பக்தால் பாடியிருக்கார். மனாம் சிசர்வான் யபகர்ஷதி ஷகாகா ததோஹி கிருஷ்ணம் பிரபதந்தி சந்தகா சுதமாத்ரோபி ஸ்திரீனாம் பிரதிஷ்டாகர்ஷதே மனஹான்னு பின்னாடி சொல்கிறார். இதை வச்சுருந்தான் பின்னாடிலாம் பக்தால் பாடுறான். கேட்ட மாத்திரத்தை எல்லாருடைய மனசையும் அபகரிக்க செய்கிறான் இல்லையா, அதனாலே கிருஷ்ணன் அப்படிங்கிற திருநாமம் வச்சதும் கொஞ்சரா மாதிரி ஒரு பேர் வைங்க உள்ளது. கண்ணையா, கண்ணையா லால் கணுவா
அப்படிலாம் பிருந்தாவனத்தில் சொல்லுவா கிருஷ்ணன். பலுவா கணுவா அப்படிலாம் சொல்லுவா வரதவாசிகள் அவளுடைய பாஷையில். அப்படிலாம் கொஞ்சரா மாதிரி திருநாமம் வச்சார். சந்தோஷப்பட்டார். கண்ணன் நாடொரு மேனியும் பொழுதும் வண்ணவுமான் கிரகத்தில் அநேக லீலைகளை பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இது ஒரு கட்டம். இந்த கட்டத்தோடு நிறுத்திப்போம். மேலே பாராயணம். சத்குருநாத மகாராஜ கீ